இந்த கையில் நான் வச்சு சுத்துறேன்டா நீங்களே விளக்கு மைக்கா ஹனிமூன் கூடாதா பரவாயில்ல நூல் பரோட்டா தான் வந்து பேர்ஜின் மொஜிட்டோவாம் பேர்ஜின் என்று சொன்னால் கல்யாணம் கட்டாதவர்கள் குடிக்கிற ஐட்டமாம் கேட்டியகளி உதுவும் ஒரு கதையண்டு எங்கே நிற்கிறேன்டா அயஸ்பெரியில் பேர் அயஸ்பெரி தான் அந்த ஒரு பேர் என்ன எல்ஸ்பெரியா அயஸ்பெரியா என்ன நீங்களே மாறி மாறி சொல்கிறீங்க ஓகே அது பிரச்சனை நாங்கள் ஃப்ளோவாக சொல்கிறாங்களாண்ணே அயஸ்பெரி அல்லது எல்ஸ்பெரி அயஸ்பெரி சரி எல்ஸ்பெரின்னு சொல்லலாம் அயஸ்பெரின்னு சொல்லலாம் ஓகே அட்ரஸை வந்து ஏலாம் ஸ்டார்ட்டுண்ணே அப்போ ஓகே ஏஸ்பெரியில் வந்து கீழுக்கு வந்து அட்ரஸை போட்டுக்கிறேன் நான் ஐக்கம் யூக்கம் இங்கிலீஷ் நோக்கம் பிள்ளை கண்டிப்பாக இருக்கும் உச்சரிப்பில் அதனால் கீழுக்கு விளக்கமாக அட்ரஸை போட்டுக்கிறேன் கடையை பாருங்க ஹனிமூன் ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் டேக் எல்லாமே இருக்குது இது எங்கே இருக்குண்டா இந்த ஐஸ்பெரியில் இருக்குது இதில் இந்த பிரான்ச் மெயின் பிரான்ச் வந்து கவுன்சிலோவில் இருக்குண்ணா கவுன்சிலோ சென்டரில் இருக்குது ஆல்ரெடி நான் அங்கே போயிருக்கிறேன் அங்கே சாப்பிட்ருக்கிறேன் அவைகிட்ட கிச்சன் எல்லாம் பார்த்துக்கிறேன் ஆரம்ப காலத்தில் யூடியூப்பர் ஆகி கொண்டிருக்கிற காலத்தில் போயிருக்கிறேன் நானும் மனசார நொந்துருக்கிறேன் இவங்களை என்ன யூடியூப்பர்னு தெரிஞ்சும் வீடியோ செய்ய கேட்கலையேண்டு அப்போ அப்புறம் நாங்களாக போய் கேட்டால் என்ன அவன் சோத்து கேட்குறானே என்ன மாதிரி சொல்லுவாங்க அதனால் கேட்கல இப்போ ஏதோ தேடி பிடிச்சி என்ன கூப்பிட்டு ஐஸ்பெரியில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் அதாவது ஹனிமூன் ரெஸ்டாரண்ட்டாக திறந்திருக்கிறோம் அங்கே கவுன்சிலோவில் உள்ள ரெஸ்டாரண்ட் எனக்கு சரியான விருப்பம் அங்கே ஹோல் அந்த ஹனிமூன் ரெஸ்டாரண்ட் ஹோல் அவ்வளோ அழகாக இருக்கும் வித்தியாசமான ஒரு ஹோல் அழகாக இருக்கும் அது ஃப்யூச்சரில் அங்கே போனேன்னா அந்த ஹோலும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அந்த அங்கே இதை காட்டுறேன் இந்த ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது ஹனிமூன் ரெஸ்டாரண்ட் ஓகே அதெல்லாம் பார்க்குற அடுத்த கட்டம் விளக்கமாக வாரன் என்ன சொல்ல வாரேன்டா இதே புதுசாக திறந்தது 1000 பேர் கடை திறக்கலாம் 2000 பேர் கடை திறக்கலாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்னு சொன்னால் ரிலாக்ஸாக இருந்து சாப்பிடணும் ஒரு இனிமையாக இருக்கணும் அழகாக இருக்கணும் சுற்றி பார்க்கல ஒரு அழகு தெரியணும் அதெல்லாம் உள்ளுக்கு இருக்குது அதையும் காட்டுறேன் மற்றது உள்ளுக்கு கட்டிங் குட்டிங் எல்லாமே இருக்குது அதுகளையும் காட்டுறேன் விலை ஓடினது உங்களோட இலங்கை காசுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கும் ஒரு பார்வல் இருக்குது அதையும் காட்டுறேன் வாங்கோ இந்த விஷயத்தை வாரன் இவே இங்கே ஒரு ஆஃபர் வச்சுருக்கணும் லஞ்ச் ஆஃபர்ன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கணும் கடை திறந்து எவ்வளோ காலம் என்ன 6 மாதம் தான் கடை திறந்தது 6 மாதம் தான் இவே இப்போ ஒரு ஆஃபர் வச்சுக்கணும் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் மண்டே டு ஃப்ரைடே திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரையும் மத்தியானம் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நீங்கள் இந்த கடையில் வந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் 50% ஆஃபர் இப்போ 100 ரூபாய்க்கு சாப்பிட்டா 50% ஆஃபர் அண்ணன் எல்லா சாப்பாடும் தானே ஓகே முழு சாப்பாடுமாம் நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் 50% ஆஃபர் வந்து மத்தியானம் 12 மணிலேருந்து பின்னர் 4 மணி வரைக்கும் தருவாங்க அதாவது திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் இன்னும் ஒரு ஆஃபர் இருக்குது அன்லிமிட்டெட் பொஃபே 699 அதுவும் அன்லிமிட்டெட்ன்ற இடத்துல வந்து ஒரு சின்ன இது இருக்குது சின்ன ஒரு மாற்றம் தாரேன்னு சொன்னால் என்னென்ன சாமான் அன்லிமிட்டெட்னு சொல்லுவோம் அப்புறம் நீங்கள் வந்து 6 ரூபாய்க்கு வந்து 2 ஆட்டிறச்சி கறி எடுத்து சாப்பிட்டு படுத்துது கொம்பனி இழுத்து மூட வேண்டியா என்னென்ன சாமான்டா தோசை மசாலா தோசை இட்லி வடை இடியப்பம் அல்லது இடியப்ப கொத்து உப்புமா சிக்கன் கறி மச்சத்தில் சிக்கன் கறி கடலைக்கறி சாம்பார் சம்பல் கேசரி பாயாசம் டீ வந்து 2 டீ மசாலா டீயோ நார்மல் டீ மசாலா டீ ஜூஸ் அதை விட ஜூஸ் ஏதாவது எடுக்கிறா எடுத்து குடிக்கலாம் இது வந்து அன்லிமிட்டட் ஆஃபர் அதை எப்போ சொன்னால் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து காலமே சொல்றீங்கண்ணே காலமையில் வந்து 8:30க்கு இருந்து 8:30 இருந்து மத்தியானம் 11:30 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு அதாவது 10 வயதுக்கு உள்ளதான் எனக்கு நான் கேட்டேன் டவுட்டை கேட்டேன் அப்படியே 10 வயதட்டா இங்கே உள்ள பொடியெல்லாம் 14-15 வயது மாதிரி மலை மாதிரி வளர்ந்துக்கிறாங்க எப்படிடா 10 வயதுண்டு சொல்கிறீங்க கேட்பீங்களான்னு கேட்டேன் அவள் சொல்லிச்சினாம் அவங்க சொன்னால் ஓகே தான் 10 வயதுனா 10 வயது நான் போய் ஐடியா கொண்டு வா 3 வயதுக்கு கூட இல்லை சூப்பி போத்தலோட இருக்கிற ஆக்களுக்கு இல்லை அதான் என்ன மாதிரியான ஆக்களுக்கு இல்லை நான் வந்தால் ஃப்ரீ மற்ற எல்லாருக்கும் அதாவது மினி அண்டர் ஏஜ் படிகள் என்ன மாதிரி படிகளுக்கு இல்லை மற்ற ஆக்களுக்கு இருக்குது இப்போ இந்த ஆஃபர் எல்லாம் தான் வச்சு இந்த கடை வச்சுக்கணும் 2வது ஹலால் அப்போ என்னுடைய
காணொலியை பார்க்குற முஸ்லீம் மதத்தவர்கள் நீங்களும் வந்து இஸ்லாமிய மதத்தவர்கள் நீங்களும் இந்த கடையில் சாப்பிட்லாம். ஹலால். எந்த கடையில் இறைச்சி வாங்க இல்லை, அதை ஓப்பனாக சொல்கிறேன். கடை ஹலால்ன்றபடியே சொல்கிறேன். ஹலால் வாங்க. உள்ளுக்கு எப்படி இருக்குது, எப்படி அழகாக இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க. அதோட கார் பார்க் இந்த ஹயஸ்பரி ஷாப்பிங் பார்க் என்ன ஷாப்பிங் பார்க்கில் 2 மணித்தியாலம் ஃப்ரீ பார்க். 500 கார் போடுற பார்க்கிங் இருக்குது. நம்பர் அடிக்கணுமா? ரைட். அந்த ஹயஸ்பரி ஷாப்பிங் பார்க்கில் வந்து கார் விடலாம். 2 மணித்தியாலம் கார் பார்க் ஃப்ரீ. நீங்கள் காரை எடுத்துக்கொண்டு வெளியே போக வைக்கலாம். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அந்த இதில் அடிச்சுட்டு போகணுமா? அவர் ஏதோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அடித்து பார்க்க தெரியும் ஃப்ரீயா ஃப்ரீ இல்லையான்னு. 2 மணித்தியாலும் 100 வீதம் ஃப்ரீ. இல்லை எங்களுக்கு அங்கே பார்க் பண்ண இல்லாது நாங்கள் இப்படி இறங்கினோன்னு ரெஸ்டாரண்ட் வரணும்னு நினச்சிக்கிண்டா இதில் இருக்குது பார்க்கிங். முன்னால் பார்க்கிங் இருக்குது. ஆனால் பார்க்கிங் 1 மணித்தியாலத்துக்கு 170. 1 மணித்தி 170. அதே போல் பின்னரம் 5:30க்கு பிறகு ஃப்ரீ. அப்போ 2 விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன். இதில் இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் 2 மினிட்ஸில் வாக் பண்ணி வரலாம். இந்த ஹயஸ்பரி ஷாப்பிங் பார்க்க நடிச்சிங்கன்னா பேக் சைடில் இருக்குது. 2 மினிட்ஸில் வாக் பண்ணி வரலாம். இடத்துல வந்து காரை விட்டு வரலாம். அல்லது இதில் பார்க் பண்ணி போட்டு நீங்கள் வரலாம். இதில் 5:30க்கு பிறகு வந்தால் ஃப்ரீ. சண்டேயும் ஃப்ரீ நினைக்கிறேன். அப்படியா? சண்டே ஹோல் டே ஃப்ரீ. அப்போ ஃப்ரீ பார்க்கிங் டைமை பார்த்து கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இந்தியாவில் பாருங்கள் சைன் போர்டில் எல்லாம் வச்சுக்க இப்படி பிரியாணிகள் எல்லாம் வச்சு அட்டகாசமாக வீடியோக்கள் வழியால் போய்கொண்டு இருக்குது. வாங்கோ உள்ளுக்கு போய் பார்ப்போம். அதோட ஹைஜீன் வந்து 5 ஸ்டார் எடுத்திங்கன்னா நம்ம சுத்தம் வந்து 5 ஸ்டாரில் இருக்குது. அப்படி உள்ளுக்கு பாருங்கள். உள்ளுக்கு தாண்டா அந்த மங்களகரம் ஒன்று தெரியுது. அழகு மேலே காட்டுச்சா பூவை பாருங்க. மேலே காட்டு பூவெல்லாம் வச்சு இந்தியாவில் ஒரு நேச்சுரலாக ஒரு மீன் அங்கங்கே ஓடுற மாதிரி ஒரு தண்ணியோட சேர்த்த இது. அப்படியே உள்ளுக்கு வந்தீங்கண்டா எல்லாருமே கிணம். புத்தர் இருக்கிறார், பிள்ளையார் இருக்கிறார். இந்தியாவில் நான் இருக்கிறேன். கண்டிப்பாக அப்படி வரைக்க இவற்றை வண்டியை தொட்டிங்கன்னா நினைக்கணும் முயற்சி ஞான் இருக்கிறாருண்டு. இந்தியாவில் நான் இருக்கிறேன். இது அப்படியே பூக்கள் எல்லாம் வச்சு நல்ல அழகான ஒரு அழகாக தெரியலாம். இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்களோட சேர்ந்து இதில் ஒரு கதிரை எழுத்து போட்டு உண்மையாக யோசிச்சு பாருங்கள். இதில் கதிரை எழுத்து போட்டு இப்படி இதில் இருந்து கொண்டு இந்த மரத்துக்கு கீழே இருந்து இப்படி சாப்பிட்டு கொண்டு இப்படி மேலே பாருங்க. பஞ்சவர்ண கிளியல் ஒரு காட்டுக்கு, அதாவது வன்னி காட்டுக்கு இருந்து சாப்பிட்ற ஃபீல் எனக்கு கிடைக்கும். மேலுக்கெல்லாம் ஒரு அழகை பாருங்கள். லைட்டுகள் குருவிகளை காட்டுறான். அப்படி அதான் வடிவாக காட்டுறான். வண்டுக்கலாம் இதில் எதுவும் சாப்பிட்ற நல்ல அழகும். உண்மையாக ஒரு அந்த அழகை அவ்வளவு பெருமதியாக செய்து வச்சுக்கிறாங்க. அப்படி இஞ்சால வாங்க. இஞ்சால தண்ணியல் நேச்சுரலாக தண்ணி ஓடுற மாதிரி ஒரு என்ன சொல்கிற நீர்வீழ்ச்சி மாதிரி ஒன்றை செய்து அந்த தண்ணியின் சத்தத்துக்கு இந்த தண்ணியின் சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த தண்ணியின் சத்தமே அவ்வளவுக்கு ஒரு அழகாக இருக்குது. ஒரு வித்தியாசமான அழகு பாருங்கள். எப்படி இதுக்கண்டு நிறைய பேர் வந்து சாப்பிடலாம். கம்மிஞ்சளவாய் அப்படியே அவங்க சாப்பிட்றாங்களோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே வாங்கும். அப்படியே இங்கே வந்தால் அவ்வளவு இடங்களும் அழகாகவும் டிவி அங்கே பாருங்கள். இதில் ஒரு டிவி எல்லாம் முளத்துக்கு முளம் டிவி தான். இங்கே ஒரு டிவி இருக்குது. அங்கே பெரிய ஒரு ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். பெரிய திரை மாதிரி ஒரு ஸ்க்ரீன். சென்டர் ஏசி இருக்குது. வெக்க காலத்துலேயும் ஏசி வேலை செய்யும், குளிர்காலத்துலேயும் ஹீட்டர் வேலை செய்யும். அப்படி இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா நான் செய்த வீடியோக்களுக்குள்ள இப்படி ஒரு பாரை காட்டியிருக்க மாட்டேன். பாரக்கண்டே காசா பார்க்காம இறைச்சிருக்கிறாங்க. காசா பார்க்காம இறைச்சிருக்கிறாங்க. ஆள் தான் இந்த மெயினாக நிற்பார். என்ன பேர் தம்பிக்கு? ஜெனிஸ்டன். எங்கள் ஊரில் இருந்து இடம் யாழ்ப்பாணம்ங்க பசாவலான். யாழ்ப்பாணம் பசாவலான்ல இருந்து ஜெனிஸ்டன் இந்த கடையின் ஒரு மெயின் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறார். கட்டிங் குட்டிங்கெல்லாம் எல்லாமே கொடுப்பீங்க. ஓகே, நான் கட்டிங் குட்டிங் குடிக்கிறதில்ல. எனக்கு என்ன சாமான் மொக்டைல். உங்களோட பெஸ்ட்டாக உள்ள மொக்டைலை தாங்கோ. நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் என்னென்ன நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணலோ. எனக்கு ப்ளஸ் எனக்கு நல்ல ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவரில் ஒரு மொக்டைல் வேணும். சரிதானே? மற்றது நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றதை நான் வீடியோவில் காட்ட போகிறேன். அடிங்க வாரன் சுற்றி காட்டிக்கொண்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஸ்க்ரீனோட. எனக்கு இதில் பிடிச்ச விஷயம், நான் மற்ற ரெஸ்டாரண்ட்டோட கம்பேர் பண்ணே இல்லை. பட் ஒரு காலத்தில் நான் நண்டூஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும்போது எங்களுடைய ஆக்களும் அந்த ஸ்டைலுக்கு வரணும்னு எதிர்பார்த்தேன். அதை நான் இங்கே நேச்சுரலாக பார்க்குறேன். இங்கே பாருங்கள்,
நண்டோஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னா இப்படி ஒரு செட்டப் தான் இருக்கும். தேவையான ஜூஸு கரண்டி தேவையான நாங்களே செல்வாப்போ எடுக்கலாம். 5 கரண்டி வேணுமோ 10 கரண்டி வேணுமோ எத்தனை கரண்டி வேணுமென்றாலும் நாங்களே எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஒரு சிஸ்டத்தை இதில் வச்சுக்கணும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேல விலை உயர்ந்த கட்டிங் எல்லாமே இங்கே இருக்குது. விலை உயர்ந்த கட்டிங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக விலை 249 பவுன். அப்படியே இங்கே வாங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் எல்லாம் 2999 ரூபா பாருங்க விலையே. 2999 ரூபா. அடுத்தது ப்ளூ லேபிள் இருக்குது 250 பவுண்ட்ஸ் இருக்குது. இந்த கிளான்ஃப்ரிட்ஜ் ஸ்காட்டிஷ் கிளான்ஃப்ரிட்ஜ் வந்து 10,000 பவுண்ட்ஸுக்கு இருக்குது. ஸ்காட்டிஷ் கிளான்ஃப்ரிட்ஜ் 26 வருஷம் பழமையானது. இந்தியாவில் மேலே இருக்குது ரோயல் சலூட் 21 வருஷம் பழமையான ரோயல் சலூட் இருக்குது. 300 பவுண்ட்ஸுக்கு இருக்குது. மற்றது இங்கே பாருங்கள் இந்தியா கிளான்ஃப்ரிட்ஜ் இருக்குது 21 வருஷம் பழமையானது 400 பவுண்ட்ஸுக்கு இருக்குது. அப்படி விலை கூடின சாராய வகைகள் எல்லாம் இங்கே இருக்குது. ஆக கூட 40 பேர் இருக்கலாம். ஓகே இதுக்குள்ள மட்டும் 40. ஓகே இதுக்கு மட்டும் இது ஒரு செப்பரேட் பார்ட்டி ஹால் மாதிரியே நாங்கள் யூஸ் பண்ணலாம். அங்கால ஒரு பர்த்டேயோ என்னவா இருந்தாலும் அங்கால டிவியை அதில் நீங்கள் பாட்டுகள் போடலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா நேச்சுரலாக ஒரு இயற்கையாக எப்படி இருக்கணுமோ இயற்கையான அழகோட எப்படி இருக்குமோ அந்த அழகை தந்திருக்கணும். மற்றது நீங்கள் இங்கே விலை கொண்ட சாராயங்கள் இங்கே வாங்கலாம். உங்களுக்கு ஒரு பிராண்ட் கலெக்ட் பண்ணுறாக்கள் அல்லது பிராண்டோட பெரிய எக்ஸ்பென்சிவ் இல்லை நல்ல ரீசனபிள் ப்ரைஸோட வச்சுக்கணும். இப்போ இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒரு சாப்பாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பாடு கடைக்கு வந்தோம்னா ஒன்று கிச்சன் சுத்தமாக இருக்கா, 2வது மலசல கூட சுத்தமாக இருக்கா, 2 பார்க்க வேண்டியது எல்லார கடமையும் இருக்குது. அந்த வசதிகள் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. இந்த மலசல கூடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே ஏங்கி போயிருவீர்கள். இதுக்குள்ளே விரைக்கில் பாருங்க இந்த டிஜே எல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான என்னென்னு சொல்கிறது ஒரு கிளப்புக்குள்ள போகிற ஃபீலிங் கொண்டு வருது. அப்படியே வாங்க முன்னுக்கு இதுலேயே ஒரு இது இருக்குது டிசேபிள் டாய்லெட் வச்சுக்கணும். அதை பாருங்கள் எப்படி இருக்குண்டு பளிங்கு மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பேஸ்மெண்ட் இது. மற்ற இந்த பக்கம் சொன்னாங்க இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு நப்பி மாத்துறது செட்டப் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இதில் இருக்கிற குறைவு இதில் எனக்கு நப்பி மாத்துற செட்டப் பெரிய கண்ணாடிகளோட நல்ல வசதியாக பெரிய இதில் முன்னுக்கு இருக்குது. பொம்பளை பிள்ளைகள் மற்ற டிசேபிள் ஆக்கள். அப்படியே இஞ்சால வந்தீங்கன்னா இஞ்சால 2 இருக்குது. இஞ்சால 2 இருக்கு. என்னென்னு சொன்னால் இது வந்து பாய்ஸுக்குரிய மலசல கூடம். இஞ்சால பொம்பளை பிள்ளைகளுக்கு பாருங்க நல்ல வசதியாக பெரிய கண்ணாடிகளோட நல்ல பெருசாக அழகு. அத்தோட இதுலேயும் ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்குது. அப்படியே ஹேண்ட் வாஷாக கழுவி போட்டு அப்படியே கையை பார்த்து அடியானப்படி 2 தலையெல்லாம் தட்டி தடவி கொண்டு போகலாம். ஸ்டாஃபுக்கு டாய்லெட் செப்பரேட்டாக தான் வச்சுக்கலாம். மொத்தமாக வாரம் போகிறோங்க கேட்போம் எத்தனை பேர். அந்த ரெஸ்டாரண்ட்டில் கெப்பாசிட்டி எத்தனை? 98. சரியாக சொல்லிடலாம் 100ன்னு சொல்லல 98 பேராம். 100 வரலாம். அவன் உண்மையாக சொல்லினா 98 பேர் நல்ல காக்கலாமோட போய் ரட்டு இல்லை மட்டப்படுத்த இல்லை 98 பேர் இருக்கலாம் ரெஸ்டாரண்ட்டில். ப்ரைவேட் பார்ட்டிகள் புக் பண்ணலாம். அத்தோட கல்யாண வீடு சாமர்த்திய வீடு பிறந்தநாள் வீட்டில் போய் எல்லாம் செய்துக்கிற பார்ட்டி வரைக்கும் அப்பத்திலேருந்து தோசையிலேருந்து கொத்திலேருந்து உங்களுக்கு பிடிச்ச அவ்வளவும் வந்து வீட்டை வந்து செய்விடுப்பீங்க. நம்பி சொல்கிறேண்ணே. ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் அவற்றை ஃபோன் நம்பர் டீட்டெயில் இதை போட்டு விடுறேன். அவையிட்ட அடித்து காய்ச்சி கொள்ளணும். ஒன்றா வந்து மெசேஜில் எழுதுகிற நீங்கள் பேச அந்த ஃபோன் நம்பருக்கு அடித்து கேளுங்கோ. அதோட வாங்க அவையிட்ட கிச்சன் பார்க்கணும். கிச்சன் பார்க்காம நான் வீடியோ செய்ய மாட்டேன். வாங்கோ கிச்சன் உள் பக்கத்தில் நிற்கிறான். இருக்க லைட் இல்லாம பட கொஞ்சம் வெள்ளையாக அழகாக தெரிவன். பாருங்க முன்னுக்கு கரப்பாக தெரிஞ்சிருப்பேன். வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? ஓகே யூ டோன்ட் நோ தமிழா? இவங்க தெலுங்கு செப்பண்டி எனக்கு அவ்வளோ தான் எனக்கு தெரியும். வாங்கோ இவரோட செப்பண்டி அண்ணா இருக்கிறார். தெலுங்கு ஸ்டைலில் உள்ள சாப்பாடுகள். வாட் யுவர் ஸ்பெஷல்? வாட் டு யூ டு ஸ்பெஷல்? Here my special is like Andhra 65. Andhra chicken. Andhra, okay. Andhra style சாப்பாடு இல்லை. Andhra 65, Andhra style spicy, Andhra spicy வரையும் தம்பி தான் செய்வார். உங்களோட பேர்? பவன். ஓகே அவருடைய பேர் வந்து பவன். உண்மையாக பாருங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த சம்பல்கள் சட்னி எல்லாம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கிள்ளி அடித்து ஊற்றி வச்சுருப்பாங்க. இங்கே ஒன்றும் க்ளீன் பண்ணல. நான் திடீரென்று தான் வந்தேன். இவ்வளவு ஓர்டரும் இன்றைக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு சுத்தமாக வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ளோரை கூட பார்க்கலாம். ஃப்ளோர் அவ்வளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. அந்த ஏர் நின்று மெஸ்அப் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால்
இங்கே ஒரு சிங்கம் ஒன்று இருக்குது. அப்பம் அப்பம் சூழ்நிலை செட்ட பிறகு அப்பா அடுப்பு இருக்கு. இஞ்சால என்னையா பாய் போட்டு படுக்கலாம் போட தோசைக்கல்ல இந்த பெரிய நீளமாக இருக்குது. தோசைக்கல் நீளத்தை பாருங்க, பெரியோர் தோசைக்கல் நீளம். இஞ்சால இவையல் மெயின் அடிக்கிறோம். உங்களோட பேர் என்ன? மதன். தமிழா? தமிழ்நாடு. எந்த நாடு? எவ்வளோ? நாமக்கல். ஓகே, சூப்பர். நீங்கள் என்ன ஸ்பெஷல் செய்வீங்க? கறி எல்லாமே பண்ணுவீங்களா ஸ்பெஷல்? எங்க யாழ்ப்பாணம் ஸ்டைல்லாம் செய்வீங்களா? சரி, சாப்பிட்டு பார்த்தானே சொல்ல போகிறோம் எப்படி இருக்குன்னு. அண்ணா வணக்கம். என்ன நூடுல்ஸ் அடிங்களோட என்ன சாய் செஸ்வான் நூடுல்ஸ்? இந்தோ சைனீஸும் இருக்கா? அப்போ அதை சொல்லி இல்லை கூட முதல்ல இந்தோ சைனீஸ் கண்டிப்பா நான் பார்க்கணும். நல்லா இருக்கும் கூட. உங்களோட மசாலா செட்டப் எல்லாம் நல்லா இருக்குது. உண்மைதான். என்னென்னு சொன்னா சில இடத்துல அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரியாவே இருக்கும். நீட்டா வச்சுக்கிறீங்க. இந்தியாவில் இதெல்லாம் உங்களோட மசாலாக்கள் செட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இல்ல இப்படித்தான் வச்சிருப்பீங்களா அல்லது என்ன? ஏன் உண்மையா சொல்லக்கூடாது. ரெண்டாவது, நான் பாரம் ரெண்டி போட்டு பெசலா சமைச்சு தர இல்லை. கஸ்டமருக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதைத்தான் எனக்கு தரணும். வீடியோக்காண்டி சோடிச்சு அந்த பல்பு போட்டு லைட்டு போட்டு அதெல்லாம் இல்லை. என்ன கன இடங்கள்ல அப்படி செய்து எனக்கு வந்து கொமெண்ட்ஸ்ல வந்து என்ன கழுவி ஊத்துறாங்கல்ல சில ரெஸ்டாரண்ட்ல வந்து அப்படி செய்துறாங்கன்னா உங்களோட தரத்தை நம்பித்தான் நான் சொல்றேன். வழியால எனக்கு நான் இந்த வாரத்துக்கு 1 ஹவருக்கு முதல் தான் கூட முதலாளி கிடைக்கிறான். அவர் நான் யோசிச்சேன், அவர் இல்ல வரவனாமன்னு சொல்லுவார், கிச்சன் நீட்டா இருக்காண்டு அவர் உடனே வாங்கண்டவர். அப்ப வந்து பார்த்தேன் நல்லா பெர்ஃபெக்டா சுத்தமா வச்சுக்கிறீங்க. ப்ளீஸ் இதே சுத்தத்தோட வச்சிருந்தீங்கன்னா கஸ்டமர் விரும்பி பார்ப்பாங்க. இன்னும் ஒரு கவுன்சிலோ இன்னும் ஒரு காலத்துல இந்த கடைக்கு நான் வீடியோ செய்யலை. இதே நீட்டோட பார்க்கணும். இது என்ன தந்தூரி நீங்களா? தந்தூரி ஸ்பெஷல். ஓகே. எங்க நீங்க எந்த ஊர்? இந்தியா தமிழ்நாடு. ஊட்டி மேல ஊட்டி. உன் பேரு என்னம்மா? என்ன பேருங்களா? விவேகா. ஓகே, சூப்பர். நீங்கள் தந்தூரி ஸ்பெஷல், தந்தூரி ஐட்டம் எல்லாம் ஸ்பெஷலாக போடுவீங்க. ஓகே, சூப்பர். இது என்ன தந்தூரி ராலெல்லாம் போடுறீங்களா தந்தூரியில்? ஓகே. இது உங்களோட சாமான கறிகள் மேற்கொண்ட ஐட்டம் என்ன? ஓகே. அப்படி எஞ்சால வாங்கோ தந்தூரி. ஓகே. இவர் வந்து சப்பாத்தி நான் அதல் போடுறதுல ஸ்பெஷல். ஏன்னு சொன்னா இங்கே என்னத விஷயத்தை பாருங்க, எல்லாத்துக்கும் அந்தந்த நாட்டு ஸ்பெஷலை தான் வச்சுக்கணும். இவரோட குஜராத்தி தம்பி, அவங்களாம் இந்த சப்பாத்தி நாணதல் போடுறதுல ஸ்பெஷல். அதுக்கண்டே அவர் எடுத்து என்ன மனுஷன் நேம்? சாம். இவர் இங்கே வந்து நாணகள் ஸ்பெஷலாக போடுறார். அப்போ ஒவ்வொரு நாட்டு சாப்பாட்டுக்கும் அந்தந்த நாட்டுக்காரன் செய்கிறது தான் அதுக்குரிய பெருமை. இந்த நான் ஐட்டங்கள் செய்கிறது வந்து ஆள்கிட்ட வேலை. அதே போல் இந்தியாவில் கொழும்பு ஸ்டைல் சாப்பாடு அல்லது சிங்கள ஸ்டைல் சாப்பாடில் வேணுமெண்டா கூட இங்கே ஒரு அண்ணா ஒரு ஆள் இருக்கிறார், சிங்கள அண்ணா. நம்ம முகது சஞ்சய் சிங்கள அண்ணா. அதே மாதிரி சிங்கள சாப்பாடு உங்களுக்கு வேண்டாம் கூட சிங்கள ஸ்டைலில் செய்து தருவீங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஸ்டைலில் எந்த ஊர் சாப்பாடு வேணுமன்றதை பெர்ஃபெக்டாக சொன்னீங்களான்னு சொன்னால் அந்த ஸ்டைல் சாப்பாடு கண்டிப்பாக இந்த ஹனிமூனில் கிடைக்கும். நானும் போகிறப்ப சாப்பிட்டு தானே பார்க்க போகிறேன். வாங்கோ, சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன்னு இப்படி இருக்கண்டு. தம்பிகிட்ட ஒரு மொக்டைல் கேட்டனான், அடித்து தாரான். சூப்பராக அடிக்கிறான். ஆமாம், ஆளுடைய சைஸுக்கும் குலுக்களுக்கும் சம்மந்தமே இல்லைடாப்பா. அப்படி குலுக்குற. இது என்ன ஃப்ளேவர்? இது பைனாப்பிள். ஓகே, நம்பி குடிக்கலாம் பைனாப்பிள். அப்புறம் 2 நாளைக்கு நான் லீவ் எடுக்க மாட்டேக்கானே? ஷுவர் தானே? ஓகே, நம்பி மற்ற அதில் உள்ள மற்ற 2 வேணும். அது எனக்கு தானே? அது டேஸ்ட் பண்ண போகிறேன். என்ன இது? ஸ்பைசி மேங்கோ. இது லைச்சி ரோஸ். இது வெர்ஜின் கொலாடோ. ஓகே, எனக்கு தெரிய அன்னாசி பழ சாறு, அன்னாசி பழ கொக்டைல். இதுதானே? மொக்டைல் என்ன சாராங்களா தானே? அம்மா நல்ல வேலை. ஓகே, இது இவ்வளோ நான் இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம். சரி, அங்கே எனக்கு டேபிளுக்கு தாப்பு பிடிச்சி பார்ப்போம். வீடியோ பார்க்குறீங்க கியராக வேணும்னா போத்தில் கொண்டு வந்துடுறால இந்த கப்பில் வாங்கினேன். அப்புறம் ஊரில் மாதிரி அண்ணா ஆனது ஷாப்பிங் பேக் கொடுக்குற மாதிரி கேட்குறீங்களா? இல்லை அந்த மாதிரி பொருள் இருக்குது. அழகாக பாருங்க. அப்படி ஒரு ஃபோட்டோ கொண்டு எடுத்து வைடாப்பா. அப்படி தம்பி ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வை. குடிக்காட்டியும் குடிபானதுக்கு நடுவில் 2 படம் எடுக்கணும். எடுத்துட்டியா? ஓகே, வாங்கோ அவங்களோட மொக்டைலாக குடிச்சு பார்ப்போம். 3 வகையான மொக்டைல் கேட்டிருக்கிறேன், தந்திருக்கிறேன். ஓகே, தாங்கோ. என்ன சாமானது?
வெர்ஜின் ஃபலாடோ, அதாவது அன்னாசி பழத்து மொக்டைல். ஓகே, வெர்ஜின் ஃபலாடோ, ஸ்பைசி மேங்கோ. ஓகே, லச்சி ரோஸ். இந்த மூணும் தந்துக்கிறீங்க. பார்ப்போம், லச்சி ரோஸை குடித்து பார்ப்போம். இதில் இந்த பன்னீர் வாசம் பெறுது, அதாவது லச்சி பழம்னு சொல்லி உருண்டை சாப்பிடுங்களே அந்த பழத்தின் ஒரு டேஸ்ட் இதில் வருது. இதுக்கு அதுதான் பேரா லச்சி? அப்போ சரியாக தான் சொல்கிறோம். பார்த்தீங்களா, உண்மையாக எனக்கு அந்த பேர் யார் அவ்வளோ சொல்லிட்டு சரியாக தான் வருது. அந்த டேஸ்ட் வருது, பன்னீர் வாசம் வருது. அந்த பழம் லச்சி பழம் பிடிக்கிறார்கள், இதோட பண்ணுங்கோ. நல்லா இருக்குது. இது ஸ்பைசி மேங்கோண்ணே, அதான் உரைப்போடு ஆட் பண்ணுறீங்களா? ஓகே, ஒரு சின்ன உரைப்போட மாம்பழ நல்லா உரைப்போண்டு கடிவடை. அந்த மிளகா கொஞ்சம் கடிபடுது, சின்ன மிளகா கொண்ட கடிவடைக்கு நல்லா இருக்குது. இது சூப்பராக இருக்குது, உண்மை இது நல்லா இருக்குது. அடுத்தது நான் அன்னாசி பழம். எப்படி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அன்னாசி பழத்தை தான் புழுவ போகிறீங்களான்ட்டு. நல்லதுன்னா இல்லைன்னு சொல்லுவேன். இதில் தேங்காய் பால் சுவர், தேங்காய் பால் ஆட் பண்ணுறதா? ஆட் பண்ணிடுறீங்க. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, ஸ்பைசி மேங்கோ. ஸ்பைசி மேங்கோ பிடிச்சிருக்கேன்டா. எனக்கு இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறாரா? அந்த தேங்காய் பால் சுவை எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு நான் எனக்கு தான் பிடிக்கிறேன்னு சொன்ன கண்டிப்பாக ஐயோ அது கூட சொல்லலை. இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் பிடிக்கும். எனக்கு இந்த ஸ்பைசி மேங்கோ பிடிச்சிருக்கேன்டா. அதில் அந்த உரைப்பு கொண்டு வருதுண்டா, வன்னி காட்டானுக்கு உரைப்பு பற்றி எரியணும். அது இந்த ஜூஸ்லேயும் பாரபடியாக எனக்கு இது சூப்பராக பிடிச்சிருக்குது. இது முதலாவது இடத்த பிடிச்சிருக்கு எந்த இடத்துல. இது 2வது இடத்த பிடிச்சிருக்கு. இது 3வது இடத்த பிடிச்சிருக்கு. என்ன காரணம்டா, இந்த தேங்காய் பால் வாசம் எனக்கு பிடிக்காது. பட் இதுதான் சுவையண்டா ஒன்றும் செய்யலை. இப்படி தான் அது இருக்குமென்றால் என்னத்தான் நான் மாற்றிக்கொள்ளணும். பட் இது பெஸ்ட் உரைப்போட அந்த மாட்டுக்கு. கரா குடிச்சா சாப்பிடாது, சாப்பாடை பார்ப்போம். ஓகே, வெர்ஜின் மொஜிட்டோ. இதுன்ற பேர் வந்து வெர்ஜின் மொஜிட்டோவா. வெர்ஜின் என்று சொன்னால் கல்யாணம் கட்டாதவர்கள் குடிக்கிற ஐட்டமா. ஓகே, வெர்ஜின் மொஜிட்டோ வாங்கி நீங்கள் குடிக்கலாம். இது வந்து வெர்ஜின் மொஜிட்டோன்னு சொல்லி. இது என்ன ஃப்ளேவர் நானே குடிச்சு பார்த்து சொல்கிறேன். அடியே என்ன சொல்கிறது, புதினானே அடித்து ஃப்ளேவராக போட்டு நல்ல ஒரு வாசத்தோட காஞ்ச இல்லை இதுவும் வச்சு தந்திருக்கணும். உள்ளுக்கு நிறைய தேசிக்காய்கள் எல்லாம் போட்டு பெஸ்ட். வாங்கி ட்ரை பண்ணுவோம் இந்த ஐட்டம் பெஸ்ட். அதுகளுக்கு அப்பால் இது, அதாவது கல்யாணம் கட்டாத ஐட்டம் தூக்கி பட்ஜெட் வெர்ஜின் மொஜிட்டோ சூப்பராக இருக்கும். இதை வாங்கி கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டைல் போத்தலோட ஸ்டைலு நல்லா இருக்குது. இதெல்லாம் இப்போ எங்கட வன்னி ஸ்டைல். இப்படி வேங்க, இது வன்னி ஸ்டைல், இது கொழும்பு ஸ்டைல், அது யாழ்ப்பாண ஸ்டைல். அப்போ முடலை பார்த்தாலே விளங்கும். அப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இது பிடிச்சிருக்கு. 2வது மாம்பழத்தில் உரைப்பு போட்டது பிடிச்சிருக்கு. 3வது அந்த லட்சி பழம் போட்டது பேரை கேட்காதங்கோ, முன்னுக்கு சொல்லியிருப்பினா அதுதான் பேர். அடுத்தது அன்னாசி பழம், அது பிடிச்சிருக்கு. கடைசியாக உள்ளது மணி சாப்பாடு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இது என்ன சாமான் அண்ணா? ஹனிமூன் ஸ்பெஷல் அண்ணா. ஹனிமூன் ஸ்பெஷல் முதல் இரவுக்கான பானம் கடும் விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹனிமூன் ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல் என்னென்னு சொல்கிறது, மொக்டைல், ஸ்பெஷல் மொக்டைல் ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறைய இருக்குது. இது என்ன ஸ்பெஷல் என்ன உங்களோட சிக்னேச்சர்? உண்மையாக நல்லா இருக்குது. டேஸ்ட் எல்லா புளிப்பும் வருது, இனிப்பும் வருது, கசப்பும் வருது, எல்லாம் வருது. ஐயா இப்போ சகலதொரு ஆட்டக்காரன் போட இந்த ஐட்டம் உண்மையாக நல்லா இருக்குது. ஆனால் பாருங்க, உங்களோட அந்த எளிய குணத்தை பாருங்க. உங்களோட ஸ்பெஷல்ன்றோன்னா பெரிய அண்டாவில் கொண்டு வாரியல், உங்களோட பேரோட வருதுன்னு. மற்ற எல்லாரையும் பாருங்க, குப்பியில் கோவாட்டரில் தாரியல். இங்கே பெரிய 70 சீரை வச்சு போட்டு அதெல்லாம் என்னத்தை சொல்ல பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். எழுதுங்க வந்து அங்கே எல்லாம் குவாட்டர், இங்கே ஃபுல்
இதோண்ட இப்படி ஒன்று கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, கடைசி சாப்பிடுங்க, முன்னே கொடுக்காங்க ப்ளீஸ். இதை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. சூப்பர், எல்லா சுவையும் பெருசு, இனிக்குது, புளிக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. எனக்கு எக்ஸாக்ட்லி இதுதான் டேஸ்ட்டுன்னு சொல்ல தெரியல. அதுகளில் வந்து நான் ஒவ்வொரு ஃப்ளேவரை சொல்கிறேன். இதில் எக்ஸாக்ட்லி எல்லாத்தின் டேஸ்ட்டும் தெரியுது. மேபி எல்லாத்தையும் ஊற்றி ஊற்றி போட்டு குளிக்க தந்தான் அவர் இல்லைப்பா, அவனை வேறு நக்கடித்தது தந்தான். நல்லா இருக்குது, பெஸ்ட். இது நல்லா, இது பெஸ்ட், இதுதான் எந்த பெஸ்ட், எந்த பெஸ்ட் இதுதான். உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குமே வேண்டா, ஒரு வித்தியாசமான டேஸ்ட். அதுக்கு பிறகு மற்ற ஐட்டங்கள் பாருங்க வந்து ஒவ்வொரு முறையும் சாப்பிட வரைக்கும் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தரக்கும் இப்போ நான் இதை வந்து அந்த அன்னாசி பழத்தை தேங்காய் பாளையம் போட்டது எனக்கு பிடிக்கணும்னு சொன்னால் எந்த கேமராக்காரன் புல் அடிச்சு போட்டு சொல்கிறான், அது சூப்பராக இருக்குன்னு நான் கூட ஆட சொன்னீங்க வேண்டப்ப. ஒவ்வொரு தட்ட நாக்கும் ஒவ்வொரு தட்ட வாயும் வித்தியாசமான சுவையை இருக்கும். எனக்கு கருப்பாக இருக்கிறது பிடிக்கும், உங்களுக்கு வெள்ளையாக இருக்கிறது பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இது ரெண்டும் பிடிச்சிருக்கு. ஆனவாங்க என்னென்ன இவ்வளோ கொண்டாடுங்கள். எங்களோட ஸ்பெஷல் மிக்ஸ் கிரில் அண்ணா, ஸ்பெஷல் மிக்ஸ் கிரில். இது என்னென்ன அம்மாட கடவுளை, ஓ மை காட். சலாட் இருக்கு. ஓகே, சலாட். ஆந்திரா 65. ஆந்திரா 65. என்ன ஒரு கேள்விக்கிறாங்க பாவ சொல்லுங்க. இது ஒரு மென் சோஸ் அண்ணா. இது இதுக்கு எந்த கேள்விக்கு மட்டும் அண்ணன் வாங்க, நீங்கள் தான் கிரில் போட்ட ஆளெல்லாம் வாங்க. வார கஸ்டமருக்கும் இதே மாதிரி சோடிச்சு குடிப்பீங்களா, இல்லாட்டிக்கு சும்மா தாராளமாக தந்துடணும்? இதே மாதிரி தான் சோடிச்சு கொடுப்பீங்க. ஏண்டா நீங்கள் அப்புறம் எனக்கு என்ன கண்டு போட்டு வீடியோவுக்கு தானே அழகாக கொடுப்ப வண்டி போட்டு வாராக்களுக்கு அள்ளி விசறி விட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் எழுதுவாங்க. இதே மாதிரி தான் கொடுப்பீங்க. ஓகே, இதில் நீங்கள் நினைப்பீங்க வேற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறேன்ட்டு. இது ஒரு இதுவும் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேபாளத்தில் போய் சாப்பிட்டு நேபாளத்தில் கீக்கோங்க, நேபாளத்தில் சும்மா ஒரு பருப்பு கறியை வாங்கினாலும் அதோட சேர்த்து ஒரு கீக்கோம்பர், கேரட், மற்றது இந்த முள்ளங்கியிலோடு உண்டு. அது மட்டும்தான் இங்கே மிஸ்ஸிங். பட் அவங்க எல்லாத்துக்கும் காலமாக இரவு எல்லாத்தையும் தராங்க. நல்ல நான் ஹெல்த்தி நினைக்கிறேன். ஓகே, அதில் கட்டம். இது கூட இதுங்களா, இது ஆந்திரா சிக்கன் 65. என்ன உரைப்பாக இருக்குமா? நல்லா உரைப்பாக இருக்கும், நம்பி சாப்பிடலாம். ஓகே, இந்த கரண்டியால் உரைப்பு அந்த மாதிரி பாஸ். இது நீங்கள் பொரிச்சு அப்புறம் மசாலா அடிக்கிறீங்க அப்படியா? நல்ல இது டெவலன்னு சொல்லிடாது, அல்லது கரியன்னு சொல்லிடாது, பிரண்டன்னு சொல்லாது, வேறு ஒரு டேஸ்ட் வருது. ஆந்திரா 65 வைக்கணும். ஓ, உண்மையாக நல்லா இருக்குது. டேஸ்ட் வந்து இந்த உரைப்பு தான் மெயின். அதாவது நீங்கள் மற்ற கேட்பீங்க, இதுக்குள்ள கஜு எல்லாம் போடுறீங்களா? உண்மைதான். உரைப்பு என்ன சின்னம்னா கஜுவை சாப்பிட வேண்டியா? சூப்பர். அதனால என்ன சொல்ல வேண்டிங்க. சூப்பர். இதில் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏண்டா எனக்கு உரைப்பு விருப்பம், எவ்வளோ உரைப்பை தந்தாலும் நான் சாப்பிட்றான். அதுக்காக ஜமேக்கன் பேப்பரை கொண்டு வரையில் நல்லா இருக்கு. மிளகாத்தூள் நம்ம மிளகாத்தூளும் ஒரு மாங்காய் இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. உரைப்பு ஃபயர், நல்ல உரைப்பு. பன்னி டீம் வந்தீங்கண்டா ஆந்திராக்கார உரைப்பு சாப்பிடக்கூடாதுன்னு, நீங்கள் உரைப்பு சாப்பிடக்கூடாது. நல்லா இருக்குது. இது நீங்களாண்ணா? ஓகே, இது என்ன வந்துறீங்க? இது மேலே உள்ளது இது வந்து ஷீ கபாப். ஷீ கபாப்டா? இது வந்து மட்டன் கைமாலை பண்ணுறது. மட்டன் கைமாலை செய்கிறது. வாசம் நல்லா இருக்குது. அந்த கிரில்ல குறிக்கிற வாசம் இருக்குன்னு தானே, அது நல்லா இருக்குது. சோஸோட சாப்பிட்றோட இந்த நேச்சுரல் டேஸ்ட் நல்லா இருக்குது. இந்த சோஸ் வந்து
இப்போ இவ்வளோ அதுவும் காணாது, உண்மையாக காணாது. கேட்டால் தெரியும் திருப்பி இல்லை எக்ஸ்ட்ரா அப்புறம் ஒரு 50 அடிக்கிறதா இல்லையா? ஃப்ரீ தான், ஃப்ரீ. இப்போ கேட்டால் கொடுத்துருங்க. ஏன்னா இது காணாது. இப்போ என்ன மாதிரி யாராக அப்படியே தோச்சு கிச்சு சாப்பிட்றது வாரம் 20 மணி ஆகுது. இந்த இறால் சோயா சாப். ம் சோயா சாப். இது DF5 அண்ணா. இது என்ன பேர்? சோயா சோயா சாப் பண்ணு. சோயா சாப். இந்த வெஜிடபிளா? வெஜிடபிள். முதலாக கேள்விப்படுறேன் இந்த பேரை. நானே சிக்கன் நினைச்சேன். நானே பேர் கோழிக்காக வச்சுருக்காங்க சோயா சாப்பிட்டு. ஓகே, ரெவன்யூ பாபு வெஜிடபிள் அலர்ஜி தான். கையை எழுத்துட்டு வெஜிடபிள் கிடைக்கல. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். இறால், அந்த இறால் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இது வந்து lamb chop தானே. ஓகே, எல்லாத்தையும் ஒவ்வொன்றை தான் எடுத்து ட்ரை பண்ணுவேன். கொரோனா கூடாது. கேமரா கொண்டு வா தம்பியோக்கா. டேஸ்ட்டுக்கு அப்பால் மசாலாவில் நல்லா ஊற வச்சுக்கிறாங்க, தெரியுதா? மசாலா வழியெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவல். உண்மைக்கு பெருமை சொல்லல, நல்லா புருவம் பண்ணிக்காங்க. உள்ளுக்கு நல்ல மசாலா ஊறி நல்ல ஒரு தேசி பிடி ஒன்று உள்ளுக்கிறது. அதோட அந்த டேஸ்ட் அப்படி இருக்குது, ஒரு வித்தியாசமாக. lamb சோப் சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மலாய் சிக்கன். மலாய் சிக்கன். மலாய் சிக்கன்ற இந்த ஸ்டைல் நார்த் இந்தியனுக்குள்ள. ஆ, இதில் வந்து காரம் கம்மியாக, ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து சத்தியம் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு பிடிக்கல மலாய் சிக்கன். ஏன்னு சொல்லுங்க பாப்பா. உரப்பு இல்லை. உழைப்பு இல்லை, அந்த உப்பு புளி இருக்குது, உழைப்பு இல்லை, சப்புன்னு இருக்கு எனக்கு. மட்டன் ஷாப் சூப்பராக இருக்குது. இந்த கெபாப் ரோல் நல்லா இருக்குது. இறால் சூப்பராக இருக்குது. மலாய் சிக்கனில் வந்து உண்மையாக இது குழந்தை பிள்ளைகள் தான் சரி. உலக பிள்ளைக்கும் இங்கே உள்ள பாரிஜாதம் ஓ, குழந்தைக்காங்க குறை சொல்கிறேன்னு குழந்தைக்காங்க. சிக்கன் டிக்காவா? உழைப்பு இல்லை, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதில் தந்தூரி சிக்கன் இதா? போடுறது தந்தூரி சிக்கன். இது தந்தூரி. ஓகே, தந்தூரி சிக்கன். இதை நீங்கள் மசாலாவில் போட்டு இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சோஸ் வேணும். இதுக்கு கண்டிப்பாக சோஸ் வேணும். நீங்கள் கொண்டு வந்து வைக்கும்போது இந்த வெள்ளி அத்தரிக்க நான் யோசிச்சேன் மனசுக்குள்ள, என்னடா கிரில்ல முட்டை பிடிச்ச கொண்டாடாங்கண்டு இதை பார்க்க. பட் ஓகே, இது நல்லா இருக்குது. வேறு என்ன இருக்குது? வர ஓகே, சிக்கன் தந்தூரி தான் கொஞ்சம் லைக்கலாம் தரீங்க. என்ன வீடியோ என்ன இதண்டா, நீங்கள் அந்த மசாலாவில் நல்லா கீறி உள்ளு ஊற விட்டுருக்கீங்க. சில இடத்துல ஒரு காலை எடுத்து கம்பியில் ஊற்றி போட்டு விடுவாங்க. இது நீங்கள் எல்லா இடத்துக்குலையும் அந்த மசாலா போகணுமெண்டாக்காண்டி செய்துக்கிறீங்களா? உண்மைக்கு இதில் இந்த ஐட்டத்தில் lamb சோப் நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு பிறகு இது சூப்பராக இருக்குது. அதுக்கு பிறகு சிக்கன் இறால், அதுக்கு பிறகு சிக்கன் ஐட்டம். இதுவும் நான் இப்போ குறை சொல்ல இல்லை, என்னுடைய வாய்க்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல. காரணம் என்னென்னா உரைப்பு இல்லை. உப்பு புளியெல்லாம் நல்லா இருக்குது, உரைப்பு இல்லை. அதால் மட்டும்தான் இதை நான் இதாக சொல்கிறேன். மற்றபடி lamb சோப் வேறு லெவல்னா அளவான பதத்தோட குக் பண்ணிக்கலாம். சில இடத்துல ஓவராக குக் பண்ணி சும்மா கடிக்கிறது போதே கலண்டு வரும் ஷாப்பில் இருந்து. சில இடத்துல கடித்து மல்லு கட்டணும். இது 2க்கும் இடப்பட்ட பதத்தில் நல்லா இருக்குது. இந்த டேஸ்ட்டை மாற்றாதீங்க. இது நல்ல ஒரு பெஸ்ட் க்ரீம் அந்த மாதிரி இருக்குது. வேறு என்ன போகிறீங்க? சோயா சோப். ஓகே, தாங்க பார்ப்போம். கையில் ஆனால் கோழிக்கால் மாதிரி தாரீங்கள்டாப்பா. ஒன்று வேணும் அந்த இதே இருந்தாங்க. அது 2 முறையே சோசா. நீங்கள் ஏமாத்தியை வச்சுருக்கீங்க கூட கோழிக்காராண்டு. சோயா இது வந்து கோழி மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. கோழி இல்லாத இடத்துக்கு சும்மா பேக்காடலாம்.
சிக்கன் டிக்காக்கு பதிலாக இது சாப்பிடுவோம். சிக்கன் டிக்கா வாங்குறவங்களுக்கு வெஜிடபிள் சோயா சாப். மரக்கறி சாப்பிட்றீங்க. இதுக்கு என்ன பேர்? சோயா சாப். சோயா சாப் வந்து கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கோழிக்கால் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலாக கொடுக்கும். பட் கோழிக்கால் இல்லை. நான் உங்களுக்கு இப்போ கோழி எப்படி இருக்க மாட்டேன் ஒரு நினைவு இருந்ததுன்னா சாப்பிட்டு பார்க்கணும் என்ன பண்ண இதை ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜிடபிள் காரம். அடுத்தது மர ஃப்ரை. அடுத்தது டியர் ஃப்ரை. டியர் ஃப்ரை, மான் ஃப்ரை போடுங்க பாப்பம். கணக்கப்பட என்ன கணக்கு சாப்பிட்றது? மான் பொரியல், மற்ற இடங்களோட சாப்பிட்ற லெவலில் இல்லை, வேறு வித்தியாசமான ஸ்டைலாக இருக்குது. பெரிய பீஸ் உரைப்பு வேணுமெண்டா இப்படி ஒரு சத்திரம் மிளகாய் எடுத்து இப்படி கடியுங்கோ. இல்லை உரைப்பு இது காணுமெண்டா இந்த உரைப்பிலே தானுங்க. உரைப்பு வேணும்னா போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உரைப்பு வேணும். வேணும்னா அங்கே உள்ள மசாலா இருக்குது. இந்த ஸ்பைசி லெவலில் வேணுமோ அந்த ஸ்பைசி லெவல் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். ஒரு ஆக பொரியலும் இல்லாமல் இடையில ஒரு அவிஞ்ச மாதிரியும் அவியலோட வெளியில் பொரிஞ்ச மாதிரியும் காரணம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயத்தோட சேர்த்து அப்புறம் இன்னும் அருமையாக இருக்கும். எனக்கு உண்மையாக உழைப்பு காணாது. குழந்தைக்கான நான் பச்சை மிளகாய் சாப்பிட்றேன், சத்து மிளகாய் சாப்பிட்றேன். இதில் என்னென்னா ஃப்ளேவர் டேஸ்ட் மாற்ற வேண்டாம். கஷ்டப்பட்ட உரைப்பை கேளுங்க. எனக்கு உரைப்பு கூட வேணும். ஸ்டாண்டர்ட் அவ்வளோ அஞ்சோட பிறந்த வழியில் கிடையாது. ஓகே ஆகும். எனக்கு மிளகா நீங்கள் என்ன பார்த்து நீங்கள் யோசிக்கூடாது. இவர் மிளகா கூட சாப்பிட்றான்னு விட மற்ற கஸ்டமர் காண்டி அடிச்சு விட்றல. அவங்களோட உரைப்பு கேளுங்க. இந்த டேஸ்ட்டுக்கு இந்த மிளகா சாப்பிட நல்லா இருக்கும். மெயினாக கட்டிங் பீப்பிள் உங்களுக்கு சொல்லப்பட்ட சாமான் மர ஃப்ரை அந்த மாட்டுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்குது. இப்போ கனிமூனில் என்ன பேசலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதில் இந்த கிரில்லை விட இது எனக்கு தூக்கி வைக்குது. கிரில்லை நான் இப்போலாம் சொல்லலை. கிரில்லோட ஒப்படைக்க இது எனக்கு இன்னும் கூட இருந்தது. நான் இந்த கோலாலாம் குடிக்கிற விட்டேன். இதோட ஒரு கோலா ஒன்று குடிப்பேனா இருந்தால் இதை ஃபுல்லாக முடிச்சு போட்டு தான் போவேன். அப்படி இருக்குது. இப்போ எல்லோரும் இந்த வண்டியை பார்த்து கொமெண்ட்ஸ் எழுதுறாங்க. வண்டி பெருசாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போ, ப்ரெக்னென்ட் லேடி மாற்றிக்கிற, பிள்ளைய போய் பற்றிட்டு வா என்றெல்லாம் கொமெண்ட்ஸ் எழுதுறாங்க. அதால் அவங்கள கவலைப்படுத்தக்கூடாண்டாக்காண்டி நான் இப்போ வண்டியை குறைக்கிறேன். ரெண்டு நீங்கள் நினைக்கிறீங்க வாழ்க்கை நடக்காது. அருமை. இந்த செட்டில் ஃபர்ஸ்ட் வந்து மான் ஃப்ரை, செகண்ட் ஆந்திரா சிக்கன் 65, தேர்ட் இது அதாவது கிரில் மிக்ஸ் கிரில், ஃபோர்த்து தான் வேணும். நான் வெஜிடபிள் சாப்பிட எனக்கு இதை டேஸ்ட் பார்க்க சொன்னால் எனக்கு அது மாறி சொல்கிறேன். எவ்வளோ நல்லா இருந்தாலும் நான் கடைசியாக எனக்கு பிடிக்கிறேன்னு நான் சொல்ல வேண்டாம். எந்த டேஸ்ட் வேறு, பட் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்க வெஜிடபிள் சாப்பிட்றாங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வேறு கடைகளில் இப்படி செட்டப்பில் இல்லை. இங்கே இல்லை 10/12 சில்லி பன்னீர், கோபி மஞ்சூரி எல்லா இடத்துலையும் உள்ள மாதிரி தருவாங்க. பட் இங்கே டோட்டலி வித்தியாசமாக இருக்குது. வாங்கோ அண்ணா கொண்டாங்கோ. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன தர போகிறீங்க? இது சிக்கன் கறி, சிக்கன் செட்டிநாடு. சிக்கன் செட்டிநாடுன்னே பச்சை செத்தம்லாம் மேலே வச்சுடுறது. முட்டி பாடுறாண்டு. இது மட்டன் கறி. என்ன மட்டன் கறி? இது என்ன ஊராட்டு கறியா இல்லை நார்மல் மட்டன் கறியா? கூட நார்மல் மட்டன் கறி. ஓகே. உங்களோட ஊராட்டு கறி இருக்கா? அதெல்லாம் நீங்கள் தரணும். இது சில்லி கார்லிக் நான். சில்லி கார்லிக் நான். ஓகே. இது தந்தூரி ஐட்டத்தில். ஓகே. இது கார்லிக் நான். வெறும் நார்மல் கார்லிக் நான். ரெண்டு மட்டும் தானா? இது சில்லி இருக்குண்ணா. அதில் சில்லி நார்மல் இருக்கு. ஓகே. இது எங்களோட நூல் பராட்டா. வீடியோ பார்க்குறவங்க யோசிப்பாங்க இவ்வளவு டைம் எப்படித்தான் சாப்பிட்றான ஒரு யான். ஸ்வீட்னா பேஸ்வரி நான். என்னன்னா பேஸ்வரி நான் வந்து பேஸ் வெரி நான். பேஸ் வெரி இனிப்பாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும்.
அது நான் கடைசியாக பார்க்குறேன், கடைசியாக வைக்கிறேன், ஓரமாக வைக்கிறேன், கடைசியாக வைக்கிறேன். ஓகே, இது சில்லி நானே, சில்லி கார்லிக் நான். ஓகே, அந்த உள்ளி பொரிஞ்சு கார்லிக் பொரிஞ்ச வாசத்தோடு இருக்குது, நல்லா இருக்குது டேஸ்ட். செட்டிநாடு சிக்கன் கறி, இது 2வது தான் ட்ரை பண்ணுறேன். கேமராமேன் ஞாபகம் இருக்குது அங்கே ட்ரை பண்ணாங்கண்டு இண்டோ ஸ்பைஸ் பெம்பிலி ஏண்ணே, அதானே அந்த அவங்கள்ட இண்டோ ஸ்பைஸ் இதில் ட்ரை பண்ணான், நல்லா இருந்தது அவங்கள்ட்ட. இங்கே பார்ப்போம், செட்டிநாடு சிக்கன் கறி. யார் இந்த கறி வச்ச? இந்த உரைப்பு அதற்கு அப்பால் அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, வேறு லெவல். சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவல். நான் சிக்கனை இன்னுமே கடிச்சு பார்க்கல, அந்த குழம்பை தான் சாப்பிட்னான், வேறு லெவல். வேறு லெவல். இது நான் வீடியோ காண்டியோ பெருமை காண்டியோ சொல்லலை, பக்கா. இந்த நாணம் செட்டி என்னென்னு சொல்கிறதா, சிக்கன் செட்டிநாடு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கறி, சிக்கன் செட்டிநாடு. இது மட்டன், இதில் போன்லெஸ்ஸா, எலும்பில்லாத இறைச்சியோட வந்தீங்க. ஏன் நீங்கள் போன்லெஸ் தாரீங்க, போனோட இல்லையா? ஊராட்டு கறி. இது உங்களோட நான் பிரெட், அதாவது கார்லிக் நான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறேன், பழகாக்கலுங்க. உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற இடத்துல சில பேர் சில கம்ப்ளைண்ட் சொல்கிறேன், ஹனிமூனில் போனால் மட்டன் கறி சரியாக சொப்டாக இருக்க மாட்டேன். நான் நினைக்கிறேன் அந்த குறையை இப்போ மாற்றிட்டீங்களான்னு. அவ்வளவுக்கு அருமையாக இருக்குது. ஆட்டிறச்சி இருந்தால் பள்ளியில் 4 தரம் கடிபட்டால் தான் ஆட்டிறச்சி. கடிபடாட்டிக்கு லேப், அதாவது குட்டிக்காடு கரைஞ்சி போகிறேன்டா. கூட நேரம் போட்டு இந்த பிரசவ குக்கரில் போட்டு அவிச்சாலும் லேப் மாதிரி வந்துடும். இந்த குறை இருந்தது கூட, இது எனக்கு தெரிஞ்சாக்க சொல்லியிருக்கீங்க, நானும் சாப்பிட்றது. பட் இங்கே அந்த குறை நிவர்த்தி செய்யப்பட்டு பக்கா டேஸ்ட்டும். ஒரு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ள? 10 வருஷம் இருக்கீங்க. கறியில் இந்த 2 மட்டன் கறியும் அதே மாதிரி செட்டிநாடு சிக்கனும் வேறு லெவல். உண்மைக்கு என்னதான் இண்டோ சைனீஸ் இருக்கட்டும், பாருங்க பாப்போம். இது என்ன பராட்டா? நூல் மாதிரி இருக்குமா இல்லை ரொட்டி மாதிரி இருக்குமா? நம்பி கொடுக்கலாம். வரதுக்கு அடிப்புறம் அவமானப்படக்கூடாதா? பரவாயில்ல, நூல் பரோட்டா தான். என்ன சில இடத்துல நூல் பரோட்டா அனுப்புகிற நூலாக நாங்கள் எடுத்து காட்டணும். இது வடிவா நூலாக தொங்குது, நூல் தான். பாஸ் பண்ணிட்டியே இல்லையோ, ரொட்டி மாதிரி இருந்தால் நாங்கள் காட்டி விட்றோம் வீடியோவில். ஒரு நூல் பரோட்டா ரொட்டி எடுத்துட்டாங்கன்ட்டு. பரோட்டா நீங்கள் தனியாக மைதாவில் செய்றீங்கண்ணா, தெரியுது வித்தியாசம். டேஸ்ட் நல்லா இருக்குது, முறமுறன் இருக்குது. உண்மையாக வேறு என்ன நினைவு இருக்கா குழந்தை சாப்பிட? ஏன்னு கேட்குறேன்னா, இது என்ன வாயை ருசியப்படுத்தி முழுக்க சாப்பிட சொல்லுது. அதுதான் கேட்டேன். பரோட்டாவை வாங்கி இந்த செட்டிநாட்டு சிக்கனும் அல்லது இவங்களோட மட்டன் கறியும் வாங்க, ஊராட்டு கறியை நான் பார்க்கல. அந்த குறையே தீர்த்துடுது. நான் சொன்ன குறை இருக்குது தானே, அவங்க கூட போட்டு அவைக்கிறவங்கன்னு சொன்ன குறை, அது தீர்ந்தாச்சு. நல்லா இருக்கு. அடிமட்டம் வச்சு உப்பு புளி வாசனம் ஆடாது.
அவ்வளோ பர்ஃபெக்டாக அதனால் இறைச்சி நல்லா கடி வருது. சிக்கன் சரியான சாஃப்டாக இருக்குது. சிக்கன் அது நார்மல் சிக்கன் தானே, அது சாஃப்டாக தான் இருக்கும். உங்களோட கிரேவி அடிக்கிறதுக்கு உங்களோட செஃப்கிட்ட உங்களோட பொஸ்கிட்ட சொல்லணும் ஐயா, செஃப்பை கவனம் வச்சு பார்க்க உங்களை வச்சு கொண்டே சொல்கிறேன். உங்களை விட்டு பெருமையாக சொல்கிறதோ அல்லது விட்டு கூடாமல் சொல்கிறாள் நான் இல்லை, நேர சொல்கிறேன் நான். உங்களோட கைவண்ணம் இது ரெண்டும் சூப்பராக இருக்குது. சரி, இது இருக்கட்டும். அதை கைவண்ணி பார்ப்போம். எனக்கு ஒரு பிளேட் தாங்க, ஏன்னா கணக்காக சாப்பிட இல்லாது இதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இல்லை ஓகே, கொஞ்சம் போட்டு தாங்க. அதில் கொஞ்சம் ஏண்டா கொஞ்சம் 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 மட்டும் கூட இல்லை, கொஞ்சம் இல்லையா? எல்லா பீஸும் வேணுமா? இதில் வந்து மிக்ஸ் போட்டிருக்கு. சீ ஃபுட் இருக்குது, மட்டன் இருக்குது, அப்புறம் சிக்கன் இருக்குது, எல்லாமே போட்டு. என்ன இதுக்கு என்ன பேர்? மிக்ஸ்டு செஷ்வான். ஓகே, இதுக்கு என்ன தருவீர்கள்? புரியல. செஷ்வான் சாஸ் தனியாக அடிக்கிறேன். உண்மையாக இப்போ எல்லாத்தையும் நல்லது சொன்னால் அதை ஒரு கொமெண்ட்ஸில் எழுதுவாங்க, நீ வர புழுவுறாண்டு நீங்களே வந்து சாப்பிட்டு பாருங்கடா அப்படி இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு போட்டு வந்து கொமெண்ட்ஸில் எழுதுங்க. ஒரு சில ரெஸ்டாரண்ட்டை போய் சாப்பிட்டு போட்டு எழுதியிருக்கிறீங்க, அந்த தவறுக்கு எனக்கு நல்லா தந்தவங்க இப்போ கூட தராங்க சவுத் கொரோவில். அந்த தவறவே செஞ்ச மாட்டோம்னு சொல்லிக்கலாம். எனக்கு என்ன காரணமோ அதே தான் கொடுக்க வேண்டியது. என்ன சில்லி ஆயிலா? சில்லி பேஸ்ட் என்னென்ன இது கூட பேசலாம் இல்லை நீங்கள்? ஓகே, சில்லி பேஸ்ட் உரைப்பு கூட வேணுமெண்டா சில்லி பேஸ்ட்டும் வாங்கி போட்டு சாப்பிடுங்க கொஞ்சம். எப்படி உண்மையாக எனக்கு 3 சாப்பாடு எனக்கு பிடிக்காது. ஒன்று அவிச்ச முட்டை, என்ன ஒன்று நூடுல்ஸ், என்ன ஒன்று இடியப்பம். ஏன் பிடிக்காதுண்டா இந்த முகம் ஃபுல்லாக பிஞ்சு போயிருந்தது. அப்போ இதுக்கால பைப் வச்சு இடியப்பத்தையும் நூடுல்ஸையும் முட்டையையும் கரைச்சி கொஞ்சம் காலம் பறக்கினவங்க. அதில் இருந்து இந்த நூடுல்ஸ்னாலே நான் ஆட்டியா வீட்டு எந்த பசியில் போனாலும் நூடுல்ஸ் சாப்பிட மாட்டேன், இடியப்பம் சாப்பிட மாட்டேன், அவிச்ச முட்டை சாப்பிட மாட்டேன். பட் கொள்ளாமல் இந்த என்ன நூடுல்ஸ், சிஸ்வான் நூடுல்ஸ்ன்றதை கொண்டு வந்துட்டாங்க. சரியான சாப்பிட்டு பார்க்கல அவ்வளவு அருமையாக இருக்குது டேஸ்ட். நூடுல்ஸை விரும்பி சாப்பிடாத நான் இதை விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு உண்மையாக நல்லா இருக்குது. அந்த எல்லா மீட்டும் போட்டுக்கோங்க. என் என்ன வேண்டி இதில் ஒவ்வொரு காலம் கையில் அள்ளும்போது ஏதாவது ஒரு மீட் வருது அல்லது ஒரு ராளோ இன்னும் வருது. இதே மாதிரி வார ஆக்களுக்கும் கொடுப்பீங்களா அல்லது இது எனக்காண்டி பேசலாம் தாரீங்களா? இது இதெல்லாம் கொடுப்பீங்க உண்மையாவா? நம்பி சொல்லலாம். ஊராடு கரை இன்னும் எவ்வளோ டேஸ்டாக இருக்கு ஐயா. சிஸ்வானில் ரைஸும் இருக்கு. எனக்கு உதவி என்னுடைய மனையாளுக்கு இது ஒரு டேக்அவேயும் ரைஸில் டேக்அவேயும். பட் நான் காசு இதெல்லாம் ஃப்ரீயாக தரீங்க நான் தெரியும். இதுக்கு காசு கொடுத்தோன்னா அவங்க கொமெண்ட் எழுதுவாங்க. அதுக்கு நான் காசு பே பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இவரில் ஒவ்வொன்றில் நல்ல உரைப்பாருன்றாங்க. ஒன்று இந்த இண்டோஸ் என்ன சொல்கிறது, சிஸ்வான் நூடுல்ஸ். சிஸ்வான் நூடுல்ஸில் ஒரு இதுவும் சிஸ்வான் ரைஸும் ஒன்று தாங்க. இதே ஸ்டைலில் நாங்கள் வீட்டை கொண்டை காட்டுறதுக்கு எந்த மனசையும் இந்த வீடியோக்களில் கொள்ளணும் பாடி என்று கேட்டாலும் பார் ஆள் இல்லை. நகைக்கடையில் போய் கூட நகையை நான் தான் எடுத்து வச்சு காட்ட வேண்டியிருக்கு. இப்படி தான் நகை இருக்க மாட்டேன். மனுஷிக்கு வந்து ஓகே வாங்கப்பா 2 பேருமா சேர்ந்து ஒரு வீடியோ செய்வோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ சந்தோஷமாக வீடியோ போட்டு எத்தனை பேரை 4 பேரை வெறுப்பேற்றி இருப்பேன். அவள் கடைசி வரையும் பார் ஆள் இல்லை. வீட்டை உள்ள கிளி வீடியோவில் கூட கடைசி வரையும் பார் ஆள் இல்லை. ஓகே, இது ஊராட்டு கறி. குறை சொன்னால் குறை நினைப்பீங்களா? திருத்திக்க பாருங்க. இதுக்கு நீங்கள் தக்காளியை கொஞ்சம் கூட ஆட் பண்ணிடுறீங்க. ஊராட்டு கறின்ற ஸ்பெஷலில் தக்காளியை போட்டிங்கன்னா டேஸ்ட்டை மாற்றிடும். பட் இறைச்சி அவிஞ்சது அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குது. தக்காளியை கூட ஆட் பண்ணபடியாக அந்த புளி கொண்டு வருது.
ஊராட்டு கறிக்கு நீங்கள் தக்காளியை போடாமல் நோம்பலாக வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்து போட்டு கடைசியாக தரும்போது கொஞ்சம் எலுமிச்சம்புளி ஆட் பண்ணி போட்டு கொடுத்து பாருங்க, அவ்வளவு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் புள்ள சொல்லல, மாற்றுங்க. தக்காளி போடாதீங்க. தக்காளி போடுறது சிக்கனுக்கு தக்காளி போடலாம், மட்டனுக்கு தக்காளி போட்டால் ஒரு புளிப்பு தன்மையாக கொண்டு வரும். இது அப்படியே தெரியுது அந்த புளிப்பு, குறைநாய் கூடாது. அப்புறம் நீங்கள் மற்றபடி இறைச்சி அவிஞ்ச பதம், இறைச்சியில் உள்ள அந்த ஜூஸு அதெல்லாம் நல்லா இருக்குது. மற்ற செஞ்சுவாங்க நல்லி எலும்பு, நல்லியெல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் கிரேவியை ஆட் பண்ணுற ஸ்டைல் இருக்குது தானே, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றுங்க. ஊராட்டுக்க நீங்கள் உண்மையாக உங்களோட ஸ்டைல் என்ன ஒரு இல்லை. என்ன கேட்டால் நான் ஊராட்டுக்கறிக்கு தக்காளி பழம் ஆட் பண்ண மாட்டேன். ஏன் ஆட் பண்ண மாட்டேன்டா, அந்த ஊராட்டுக்கறியின் ப்ராப்பர் டேஸ்ட்டை கொண்டு வரும் தக்காளி. ஒரு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃப்ளேவராக எடுப்பீங்க. பட் இது இந்த குழம்பு வந்து ரொட்டியோடு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ரொட்டியோடு சாப்பிட நல்லா இருக்குது. இப்போ 10-11 பேர் சாப்பிடக்க இதை பற்றி சொல்ல மாட்டேன். நான் நுணுக்கமாக பார்க்குறபடியாக நுணுக்கமாக சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அது சக்ஸஸாக இருக்கும். அதுக்கு இதாக இருக்கும், சக்ஸஸாக இருக்கும். மற்றபடி கிரேவி எல்லாமே பெஸ்ட். சிக்கன் செட்டிநாடு, நார்மல் மட்டன் கறி எல்லாம் பர்ஃபெக்ட். இந்த நூடுல்ஸ் வேறு லெவல். நான் நூடுல்ஸ் தொடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏதோ என்ன சொல்கிறது, செய்வன செய்த கட்டத்தில் எனக்கு கேட்டால் அவங்க நூடுல்ஸையும் இடியப்பத்தையும் அவிச்ச முட்டையையும் கரைச்சி பிறக்கி அது எனக்கு நான் பிடிக்காத சாமான் மாதிரி போயிட்டு. இது எனக்கு நல்லா இருக்குது. ஏன்னா எந்த வைஃபாக விரும்பி சாப்பிட்றவா எடுத்துகிட்டு போகிறோம், அதை வாங்கிட்டு போகிறோம். வீடியோ பார்க்குறீங்க, அது காசு பே பண்ணி தானே வாங்கிட்டு போகணும். அப்புறம் எழுதாங்க ஃப்ரீயாக கொண்ட மேனேஜ் கொடுத்தாண்டு நீங்கள் எழுதி விட்டாலே வீட்டை வந்து சாப்பிட மாட்டாள். நொட்டை படி சொல்கிற பலவல். என்னத்தை சொல்கிறது, ஏதோ பொஞ்சாதி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்தவரமண்டு அவள் பாவி இப்படி சாப்பிட்டு வீடியோ போடுறதுக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் விடுறாள். வேறு யாருமெண்டா நீங்கள் போடுற கொமெண்ட்ஸுக்கு கல்லச்சி இருப்பாள் வீட்டை விட்டு. எவ்வளோ கொமெண்ட்ஸ் சொல்லுங்க வண்டியை பார்த்து. எப்படி என்னடா இந்த வண்டியில் உங்களுக்கு ஒரு காரம்? நான் காசாக பார்த்து சாப்பிட்டு கூப்பிட்டு வளர்த்து வைக்க அடுத்த கேட்குறீங்க ஜிம்முக்கு போகண்டு. ஜிம்முக்கு போக தெரிஞ்சு ஜிம்மில் போய் உடம்பை குறைக்க தெரியாமல் இருக்கிறான். ஒன்றும் டைம் இல்லை. அது 10 எல்லாரும் சொல்கிறது. 2வது உடம்பு ஃபுல்லாக இரும்பை வச்சுக்கிறோம். அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்லுவீர்கள், என்ன இரும்பண்டா என்னண்டு. காலுக்கு 2 தகடு வச்சு பூட்டியிருக்கு, கையுக்குள்ளே தகடு பூட்டியிருக்குது, 2 கையுக்குள்ளேயும் தகடு பூட்டியிருக்கு. முதுகு பக்கத்தால் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் போல்ஸுகள் நட்டுகள் ஆணிகள் ரெண்டெல்லாம் கிடக்குது, நெத்தியில் கிடக்குது. இப்படி எல்லா இடங்கள்லையும் இருக்குது. கொஞ்சம் உடம்பு அசைச்சு வேணுன்னா அதெல்லாம் வீங்கி முழங்கால் எல்லாம் வீங்கி திருப்பி அதுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி திருப்பி கட்டு வந்து இப்படி சொல்லி அப்புறம் எந்த சோகதையில் சொன்னால் நீங்கள் இருப்பீங்க என்ன அடிச்சு விடுறாரு ஓடாக்கி வேறண்டு கேட்டிய கிளி அடிச்சு விடுறாரு என்று சொல்லி இப்படி பேக் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பேடாக இருக்கும். உடம்பு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த சாப்பாடுகள் அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். மற்றது கேட்பீங்க இவ்வளோ சாப்பாட்டையும் சாப்பிட்றியான்ட்டு. டேஸ்ட் பார்க்கல ஏதாவது நல்ல சாப்பாடு உண்டா முழுமையாக சாப்பிட முடிப்பேன். மற்றதை டேக்கவே எடுத்து என் நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் அவைகிட்ட கொடுப்பேன். கூடுதல் நண்பர்கள்ட்ட கொடுப்பேன். நான் பழகிற வட்டம் எந்த கையை வச்சு சாப்பிட்றத இல்லை ஒரே கோப்பையில் சேர்ந்து சாப்பிட்றாங்க கூட பழகுவேன். அப்போ அதால் எந்த நண்பர் வட்டம் அப்படி ஒரு நண்பர் வட்டத்தை தான் வச்சுக்கிறேன், நண்பராக வச்சுக்கிறேன். நண்பர்ன்றதுனால் ஆபத்தண்டா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்தால் நாங்கள் வாயோட வாய் வச்சு சிஆர்பி செய்து எங்களோட வாயை வச்சு ஊதி இல்லை எந்த வாயில் அவர் வச்சு ஊதி என்ன உயிர் காக்க வைக்கிறதா நட்பு. அப்படி ஒரு நண்பர் வட்டத்தான் நான் சேர்த்து வச்சுக்கிறேன். அதால் நான் கையை வச்சு சாப்பிட்டாலும் எந்த நண்பர் வட்டம் சாப்பிட நீங்கள் அதுக்கு பிறகு கொமெண்ட்ஸில் வந்து எழுதுவீங்க, நீ சாப்பிட எச்சியை கொடுக்குறிய மிச்சத்தை கொடுக்குறியோன்னு எழுதுவீங்க. எவ்வளவு பிரச்சனை கடைசியாக கிருஷ்ணா இடத்துல கொண்டு என்ன விட்டுருவீங்கடா. ஓகே, வேறு எந்த போய்ங்களா எதுனா ஃபினிஷிங் இப்போ எல்லாமே சாப்பிட்டு முடிய இங்கே பார்த்தீங்கன்னா இனிப்பான ஒரு நான் தரினம் பேசரி நான் பாரு அதையும் சாப்பிட்டு பார்ப்போம். இது என்ன உள்ளுக்கு கட் பண்ணிடுறீங்க? தேங்காய் பூ எல்லாம் போட்டுப்பா. உண்மையாக போய் சொல்லல,
இதே மாதிரி இன்னொன்று இருக்குது எங்களுடைய கதை செய்கிறது என்னென்னு சொல்கிறது ரொட்டிக்குள்ளே தேங்காய் பூ எல்லாம் அமைச்சது போலி ஏன்னா அதே மாதிரி டேஸ்ட் இருக்குது இல்லை முருகி அந்த நெருப்பில் கொண்டு போட்டுருக்கு சாப்பாடு இருக்கு நீங்கள் என்ன மாதிரி 3-4 வரை செய்யணும் இந்த வீடியோ என்ன எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அது போய் புழுக முடியாது அதுதான் இவன் கணக்கை இருந்தால் கேட்டவன் கணக்கை எல்லாத்தின் டேஸ்ட்டையும் பார்க்க சொல்லி அப்போ நான் சொன்ன விஷயம் இதுதான் ஒரு சாப்பாட்டில் ஒரு 4 தரம் 3 தரம் சாப்பிட்டா தான் சுவையை உண்மையாக ஆறிக்கலாம் தொட்டு நாக்கில் வச்சு போட்டு சூப்பர்னா அது பச்சா போய் எல்லாத்தையும் எங்கே வச்சு போய் இதே நான் கூட மாறி இருக்குது இங்கே பாருங்க இஞ்சால ஜூஸ் போடாத வச்சுக்கிறேன் இதே கூட மாட்டுக்கு ஆனால் ப்ராப்பராக டேஸ்ட்டாக சொல்லணும் இன்னும் ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோ செய்யணும்னு சொல்லி கேட்டால் இன்னொரு விஷயம் அங்கே இருந்து வார ட்ராவல் 2வது கேமராமேன் அவனுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்கணும் இப்படி எல்லாம் இருக்குது அப்போ அவையே நான் போய் சொன்னால் நீங்கள் இவ்வளோ அவையே ஒன்று ஒன்று கொள்ளணும்னு சொல்லி ஆக்கின கடத்தக்கூடாது அப்போ அவையே விரும்பினா கொடுக்கலாம் இன்னொரு கவலையான விஷயத்தையும் சொல்கிறேன் ஐயா சொல்லாமல் தெரியல ஒரு கடைக்காரர் எனக்கு போகணுன்னு கேட்டேன் இப்படி வீடியோ எல்லாம் செய்ய மட்டும் சொல்லலை அப்போ நான் இந்த நோவரெலாம் செய்யலாம் நான் அப்போ இவ்வளவு எல்லாம் ஓகே பண்ணி எல்லாம் ஓகே பண்ண அப்புறம் இவ்வளோ வந்து கேட்டேன் அப்போ நான் அந்த கேமராக்கார தம்பி தான் எடிட் பண்ணி எல்லாம் செய்கிறது அவனுக்கு ஒரு 150 பவுன் கொடுக்கணும் சொல்ல என்னென்ன இவ்வளோ சாப்பாடு ஃப்ரீயாக தரேன் வீடியோ ஃப்ரீயாக தர மாட்டீங்களான்னு கேட்டுவிட்டேன் இந்த கடைக்காரண்ணே இல்லை நான் அந்த கடையில் பேரும் சொல்லலை இப்போ நான் அவருக்கு சொன்னேன் சொரியனேன்ட்டு வச்சுட்டேன் கனிமூன்காரரை சொல்லலை அவையிட்ட நான் சொன்னது கேமராக்கார தம்பிக்கு 150 பவுன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் நான் நல்லா செய்தா இல்லை எனக்கு தராது தரா விட்டாலும் எனக்கு ஓகே தான் ஐ ஆம் ஹாப்பி தான் அது நான் காசை எதிர்பார்த்து வீடியோ செய்யலை எங்கட தமிழாக்கள் பிஸ்னஸை எங்கட தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போகணும் எங்களுடைய ஆக்கள் இப்படி நல்ல நல்ல சாப்பாடுகளை சந்தோஷமாக வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் இருக்கிற கொஞ்ச நாளில் ஆசை தீர அனுபவிக்கக்கூடியது சாப்பாடு மட்டும்தான் மற்ற எதையும் ஆசை தீர அனுபவிக்கலாம் சாப்பாட்டை நீங்கள் எங்கே ஆசை தீர அனுபவிக்கலாம் அதனால தான் நான் இதை சொல்கிறேன்னா எங்கட தமிழாக்கள்கிட்ட போய் சாப்பிடணும்ட்டு இந்த ஐட்டத்தை சொல்ல மறந்து வரேன் இந்த ஐட்டம் சரியான இனிப்பாக சுவையாக இருக்குது இனிப்பு விருப்பமானாக்கள் இது ஒருக்கா வாங்கி ட்ரை பண்ணுங்க மெயினாக சின்ன பிள்ளைகளுக்கு குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்காங்க வேணுண்டா இதில் தேங்காய் பூ ஆட் பண்ணி வைக்கணும் குழந்தை பிள்ளைகளுக்கு தேங்காய் பூ புறக்கடிக்க சந்தர்ப்பம் இருக்குது மற்றும்படி குழந்தை பிள்ளைகளுக்கு சின்ன இனிப்பு விருப்பமானாக்களுக்கு இந்த நான் சூப்பராக இருக்குது என்ன பேர் எனக்கு ஊர் ஸ்டைலில் போலி நான் ரெண்டே கேட்குறான் நீங்கள் நல்லா இருக்குது மொத்தத்தில் 100க்கு கணக்கு பார்த்தா ஒரு 90% சாப்பாடு எனக்கு திருப்தியாக இருக்குது ஒரு 10% தான் அந்த கிரில்ல அந்த சிக்கன் இந்த ஊராட்டுக்கறியில் அந்த தக்காளி பழம் கூட போட்டிருக்கணும் மற்றும்படி மற்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு 100% திருப்தியாக இருக்குது சாப்பாடுக்கு இந்த ஐஸ்பெரியில் என்ன ஐஸ்பெரியான நான் கன்ஃபியூஸ் கீழே இவரும் பாருங்க இங்கே 2 பிரான்ச் இருக்குது ஒன்று வந்து கவுன்சிலோட இருக்குது அதாவது லண்டன் பீப்புள் லண்டனுக்கு உள்ளாக்கள் M21 உள்ளாக்கள் நீங்கள் கவுன்சிலோவுக்கு போகலாம் கவுன்சிலோ ஹனிமூன் ஒன்று சர்ச் பண்ணிங்கன்னா கவுன்சிலோவில் காட்டும் அதில் கார் பார்க் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நேரம் முன்னுக்கே கார் பார்க் இருக்குது அதில் கார் பார்க் பண்ணலாம் பேமெண்ட்டு நான் பே பண்ணி தான் பார்க்கணும் பே பண்ணி பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஃப்ரீ விடாது இடாவில் ஃப்ரீ அப்படி இருக்கா கார் பே பண்ணி பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் M21 உள்ளே உள்ளாக்கள் M21 வெளியே உள்ளாக்கள் அவுட் ஆஃப் லண்டன் அவுட் ஆஃப் சிட்டியில் உள்ளாக்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கும் இல்லை லண்டனில் உள்ளாக்களும் இந்த ரெஸ்டாரண்ட் அழகை வந்து பாருங்க அழகு அவ்வளவு பிரமாதமாக இருக்குது ஒரு ருசிச்சு ஒவ்வொரு விஷயங்களையும் அணுவாக ஒவ்வொரு விஷயங்களையும் ரசித்து செய்கிறாங்க ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்லையும் செய்து ஒரு கிராமத்து ஸ்டைலில் அந்த மரங்களை வச்சு அந்த பாருங்க அந்த இதில் ஒரு 40 பேர் இருக்கிற ஹோல் இதுலேயே எல்லாம் டிவிகள் எல்லாம் வச்சு 40 பேர் இருந்து இதண்டக்கூடிய மாதிரி இது ஒரு செப்பரேட்டாக இருக்குது வெளியில் இப்போ ஏன் இஞ்சை வச்சு எடுக்கிறேன்டா அங்கால வெள்ளைக்காரர் வேறு நாட்டுக்காரர் எல்லாம் வந்து அங்கால சாப்பிட்டு இருக்கிறாங்கள அப்போ நான் கொஞ்சம் மெல்லமாக கலைக்க தெரியாதானே அப்போ அதால் ஓரமாக ஒதுங்கி இருந்து இந்த வீடியோவை செய்கிறேன் அருமையாக இருக்குது சொல்லுங்கண்ணா ஃபலூடா வருதா மொத்தத்தில் இல்லை மேலுக்கு ரூம் இருக்கா பாய போட்டு படுத்துடலாம் மேடம் இவ்வளோ சாப்பாட்டை அதை குழந்தைய தந்து வணக்கம் இது ஃபலூடா இந்த ஃபலூடாக்கு இப்போ கதை சொல்ல வச்சுட்டீங்க நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது ஃபலூடா நான் நிறைய இடத்துல குடிச்சுக்கிறேன் 2 இடத்துல இதன் டேஸ்ட்டை பார்க்கல ஒன்று வந்து எனக்கு பிடிச்சது
மெட்ராஸ்ன்னு சொல்லி என்ன பெம்பிளியில் இருக்குது. அவங்களோட பலூடா அப்படியே தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்கும். பலூடா வந்து தமிழ்நாடு தான் பெஸ்ட். நான் மற்ற இடங்களோட அப்படி தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் இதை தந்துக்கிறீங்க, இதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். குடையெல்லாம் அமைச்சா மூக்கில் ஊற்றி வரும் ஐயா. இதை ஸ்டைலு தானே குவாலிட்டி வைக்கிறேண்ணே, கொரோனாக்காதீங்க. நீங்கள் வடிவு தான் தந்துக்கிறீங்க. நல்லா இருக்கு. வேற லெவல். பலவிட ஆண்டா இப்படி தாண்டாப்பா இருக்கணும். சர்வத்தை போட்டு பலவிட ஆண்டு தராங்க. சர்வத் வேற பலவிடா வேற. சரிதானே? பலவிடாவை பாருங்க. ஐஸ்கிரீம் உள்ளுக்கு அந்த ரோஸ் மில்கோட போட்ட அந்த இதுகள், பழங்கள், ஜெல். மேலுக்கு என்ன பழம் இது? செரிப்பழமா? ஒரு செரிப்பழம். அடியில் கிண்டுவோம். கீழே இருந்துக்கின்னா பழங்களோட சேர்ந்து ஜெலி வருது பாருங்க. நல்ல பழங்கள் போட்டிருக்காங்க. வன்னியில் முந்தி சேரன் பாண்டியன் 2 ரெஸ்டாரண்ட் இருந்தது. அதில் பெசரண்ட் ஐட்டம் தருவாங்க. அது உண்மையாக இந்த பவுடாவை தான் நாங்கள் அந்த நாங்கள் பெசரண்ட் சாப்பிட்ருக்கோம். என்ன பழங்கள் எல்லாம் அங்கீழ போட்டு மேலுக்கு ஐஸ்கிரீம் வச்சு இதில் பிஸ்கெட் ஊற்றிடுவாங்க. ஒரு வேறு லெவல் அந்த டேஸ்ட்டாக கொடுக்குது எனக்கு. ஐஸ்கிரீமில் 3 ஐஸ்கிரீம் போட்டுங்களா? இடையில ஸ்ட்ராபெரி, மூன்று ஒரே தான் இருக்குது. ஒரே தான் போட்டுக்கிறோம். ஓ, இதில் சாக்லேட் ஆட் பண்ண இல்லை. நீங்கள் 3 ஃப்ளேவரில் கொடுப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டைலில் பரோடா 2வது கடையில் நாங்கள் குடிக்கிறோம். 1 மெட்ராஸ், மற்றது இங்கே. டேஸ்ட் வேறு. ப்ளீஸ் சல்ரோக்காக குடிக்காங்க. சல்ரோகம் இருந்தால் டோன்ட் டச். ரெண்டா சுகர் நல்லா கூடவாக இருக்குது. பட் நல்ல கூட மீனிங் அவ்வளோ அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குது. பழங்கள் எரி சொல்லுவியல் உயர்ச்சி அடிச்சு விட்ற புழுகுற அனுபவியல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் வாரக்கிழமைக்குள்ள 6 வாரங்களன்னு வழியில் நானும் எந்த குடும்பமும் வர சந்தர்ப்பம் இருக்குது. சத்தியமாக வருவோம். ஏன் வருவோம்டா, கனடாவில் சித்தி வந்துக்கிறா. அவாவிற்கா கூட்டி வந்து எங்களோட கடையை சாப்பிட வரணும். எந்த குடும்ப என்ன சொல்கிறது வீட்டுக்காரைக்கு இந்த பவுடா செய்ய விருப்பம். அவாவிற்கால கூட்டிகிடுவேன். எனக்கு இது 35 நிமிஷம் தான் பக்கத்தில் நகர். ஒருக்கா கூட்டிகிட்டு வந்து இந்த கனடாக்காரருக்கு எங்கட பவரை காட்டுவோம். கனடாக்காரில் என்ன கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சாப்பாடு இருந்தோம். கனடாவில் என்னென்னா என்னத்தை விட பண்ணாலும் 2 பேர் சாப்பிடலாம். இப்போ நூடுல்ஸ் கேட்டாலும் பிட்டி சட்டி தருவாங்க. என்னத்தை கேட்டாலும் டபுள் மேட் தான். என்ன அங்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. எங்களை பவரையும் இருக்கா காட்டுவோம். லண்டன்லேயும் ஈழத்தமிழர்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லான சாப்பாடு கொடுக்குறோம்ண்டு கண்டிப்பாக நான் கூட்டிக்கிட்டுருவேன். பிறகு கூட வீடியோவில் காட்ட மாட்டேங்கொண்டு ஏனோ எல்லாம் ஒரு தரம் பாடுறாங்க. இல்லை நான் கழுவி ஊற்றுறதோ அல்லது குடும்பத்தை மனசியை கழுவி ஊற்றுறோன்னு வாராளவே இல்லை. இந்த கிளி வீடியோலாம் கணக்கை போடலாம். ஒரு மனசி வாரா இல்லை வீடியோவில். ஏன்னா கிளியும் மனசியும் கணக்கை காய்க்கிறாங்க. எனக்கு தெரியாமல் சூஸ் 2 காய்ச்சிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரிக்கு வேறு ஏதாவது தரப்புறீங்களா? இல்லை, நன்றி. இன்னும் ஒரு வீடியோ பிறகு ஒரு காலத்தில் இந்த வீடியோ உண்மையாக பயனுள்ளதாக இருந்தால் இன்னும் ஒரு வீடியோ வேறு சாப்பாடு ஐட்டங்களை எடுத்து போட்டு வீடியோ செய்வேன். பரோடா அவ்வளோ பெருமதியாக இருக்குது. வாங்கோ. ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ். என்னென்ன கேட்காதீங்க அது இந்த விலை இது இந்த விலைன்னு கேட்காதீங்க. சத்தியமாக சொல்லிடாண்டா ஒவ்வொன்று விலைன்னு சொல்கிறது வீடியோ இழுத்து கொண்டு போயிடும். ஒன்லைன் இருக்கா? ஹனிமூன் ஐஸ்பெரியன் ஆன்லைனில் அடிச்சிங்கன்னா என்னென்ன விலைன்னு சொல்லி அவ்வளவும் வச்சிருக்கணுமாம். அப்போ விலைகளை எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளலாம். சீப் அண்ட் பெஸ்ட். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதில் கிரில் கும்பமானது கிரில் அது 21 பவுன் அவ்வளோ. அதுதான் தந்த சாப்பாட்டுக்கு விலை ஊடின சாப்பாடு. தந்த சாப்பாட்டுக்கு விலை ஊடின சாப்பாடு. அந்த கிரில் மட்டும் 21 பவுன். உங்கள் பாவி கொல்ல போகிறாங்க. அவனுக்கு என்ன எதுக்கு ஆம்புலன்ஸுக்கு மடிச்சுடுங்க ஐயா. 9 கண்டிச்சு அடுத்த அப்பம் வருதான் ஐயா. பார்க்குறவங்க எப்படி பேசத்தானே தாங்கோ 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 தாங்கோ
சூப்பர். அடுத்த இது முடிஞ்சு அப்பம் ஒன்று சாப்பிட்டு அதோட முடிக்கிறேன். வாங்க அப்பம் போய்ட்டு பார்ப்போம். ஓகே கொஞ்சமா ஓகே. அப்பம் என்ன சொல்கிறது, மில்கப்பம் இருக்கு, பிளைன் இருக்குது, இந்த கையில் நான் வச்சு சுத்துறேன்டா நீங்களே விளங்கணும். அப்பம் வந்து இப்படி தூக்கி வச்சு கையில் சுற்றி வைக்கல, அந்த முறை போட்டு ஃபீல் ஒன்று வரணும். சில இடத்துல அப்பத்தை போட்டால் அப்பம் தொஞ்சு போயிருக்கும். அப்போ அந்த ஃபீல் இல்லை, நல்ல முறண்டு சூப்பராக இருக்குது. அது டேஸ்ட் அடுத்த கட்டம். அப்போதுக்கு ஒரு வடிவு இருக்குது. அப்பம் மண்டா இப்படி தான் இருக்கணும் பண்ணுறதுக்கு. இது அண்ணா இந்த அப்பத்துக்கு அண்ணா நீங்கள் இது பால் தான் தெரியுங்கண்ணா. இந்த அப்பம் நீங்கள் பால் அப்பம் கொடுக்குறீங்க, மொட்டை அப்பம் கொடுக்குறீங்க, வேறு ஆட்டம். வெறும் பிளேன் அப்பமும் கொஞ்சம் கட்டை சம்பளம் கொடுத்தீங்களா பக்கா. இதேன்னு நான் சொல்கிறேன்டா, கொழும்பு ஹாஸ்பிட்டலில், கொழும்பு ஆஸ்பத்திரிக்கு தானே, கொழும்பு ஆஸ்பத்திரியில் போய் நிற்கல இப்படி ஒரு அப்பமும் கட்டச்சம்பலம் அந்த ஊர் ஹாஸ்பிட்டல்களில் கொண்டு வந்து விற்பாங்க. வாங்கி சாப்பிட்றது பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கும். சிங்களாக்கள் சாப்பாடு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மில்க் நீங்கள் தேங்காய் பால் காய்ச்சிருங்கண்ணே. பால் ஊர் மாதிரியே இருக்குது. ஆசையாக இருக்கணும் கையில் அந்த அப்பத்தை வச்சு கொண்டிருக்கவே நிற்குது. சில இடத்துல அப்பத்தை தூக்கினா கீழே வடைஞ்சு போயிடும், கீழே ஊற்றும். ஆனால் இந்த முறைப்போட இவ்வளோ இப்படி இங்கே பாருங்க விட்டாயுது பிஸ்கெட் மாதிரி. உங்களோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு செய்யல எனக்கு பிளேன் அப்பத்தை தர சொல்லுங்க. பிளேன் அப்பாவும் உங்களோட கட்டஞ்சாம்பலம் சூப்பர். நிறைய சாப்பாட்டை சாப்பிட்டு புழுவுறதுக்கு விருப்பம் இல்லை. பெஸ்ட் ஒரு குறிப்பிட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு சொல்லுவேன், அல்லது இன்னும் ஒரு வீடியோ நான் செய்யல மற்ற சாப்பாட்டை செய்து காட்டுறேன். நான் சாப்பிட்ட இவ்வளவும் நீங்கள் ஹனிமூனில் நம்பி விரும்பி வாங்கி சாப்பிட்லாம். மற்ற சாப்பாடுகளோட டேஸ்ட்களை நான் இன்னும் பார்க்கல. இன்னும் ஒரு வீடியோவில் மற்ற சாப்பாடுகளை சாப்பிட்டு பார்த்துன்னு சொல்லுவேன். அப்பம் நீங்கள் இங்கே பாருங்கள், நம்பி எடுக்கலாம். அப்பம் சொல்லப்பட்ட சாமான் அப்பம். அதே மாதிரி பலுடா வேறு லெவல், மட்டன் கறி வேறு லெவல், செட்டிநாடு சிக்கன் வேறு லெவல், இந்த கார்லிக் ஐட்டங்கள் சூப்பர், இந்த நூடுல்ஸ் சூப்பர், நூல் பராட்டா மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக மொத்தத்தில் 100க்கு 90 விதமான ஐட்டம் எனக்கு பிடிச்ச ஹாப்பியாகவும் இருக்குது. அப்பம் முரண்டு ஒரு வித்தியாசமாக இருக்கு ஐயா. வாங்கி ட்ரை பண்ணிப்பாங்க அப்பத்தை எப்படி கண்டு. ஓகே, கூட காய்ச்சா சொல்லியால் உயர்ச்சி அடிச்சு விட்றானுண்டு. கடைசியாக கொஞ்சம் ஹனிமூன்ட ஸ்பெஷலையும் கொஞ்சம் குடிச்சிட்டு மின்ட் குடித்தா சமைங்க வேணே பார்த்தீங்களா. மொஜிட்டோ மின்ட், அதாவது என்னென்ன சொல்றீங்க, வேர்ஜினா அது எழுதுறா, நீங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. அந்த மாதிரிக்கு ஓகே முடிக்கிறேன். வீடியோ நீங்கள மாத்தான் இருக்கும், ரசித்து பாருங்கள். நான் பெற்ற இன்பத்தை நேராக வந்து இங்கேயாவது சாப்பிட்டு பாருங்கள், அல்லது வீடியோவில் பார்த்து எச்சில் அப்படியே ஊறி எச்சில் விழுங்குங்க. முடிக்கிறேன். கேட்டியகளி உதுவும் ஒரு கதையாண்டு.